வழி நடத்த விரும்புகிறேன். நாம் யாவரும் எழும்பி நின்று பரிசுத்த வேதாகமத்திலிருந்து 2 வசனங்களை நாம் வாசிப்போம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரத்தின் 24வது வசனம், உபாகமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரத்தின் 2வது வசனம். யாத்திராகமும் 20:24, உபாகமும் 16:2. மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி அதன் மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாங்க தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். 2வது வசனம், உபாகமம் 16:2. கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்தில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவின் பலியாகிய ஆடு மாடுகளை பலியிடுவாயாக. இந்த காலை நேரத்திலே கர்த்தர் உங்களோடு பேச என்னுடைய இருதயத்தில் தந்ததான அவருடைய நல்வார்த்தை, தேவன் தெரிந்து கொள்ளும் ஸ்தானமும் தேவனுடைய ஆசீர்வாதமும். God's chosen place and the blessing of God. தேவன் தெரிந்து கொள்ளும் ஸ்தானமும் தேவனுடைய ஆசீர்வாதமும். தலைவணங்கி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் நல்ல பிதாவே, இந்த காலை நேரத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய மேஜையண்டிலே உம்முடைய அப்பத்தை பூசிக்க நாங்கள் வந்திருக்கிறோம். கர்த்தாவே, எம்மா ஒரு சீஷருடைய கண்களை திறந்த தெய்வம், இந்த காலை நேரத்தில் எங்கள் கண்களை திறக்கும்படி ஜெபிக்கிறோம். இந்த காரியங்கள் எல்லாம் எங்கள் வாழ்க்கையை அது காண்பிக்க உறுதி செய்யும். கர்த்தாவே, எங்களை நீர் எந்த நோக்கத்துக்காக நீர் தெரிந்து கொண்டீரோ அந்த நோக்கம் சித்தம் நிறைவேற நீர் உதவி செய்யும். இந்த மந்தைக்கு மேய்ப்பனாக நீர் எந்த நோக்கத்துக்காக நீர் தெரிந்து கொண்டீரோ அதை உண்மையோடு உத்தமத்தோடு உம்முடைய வருகை மட்டும் செய்ய பலன் தருவீராக. வார்த்தையினால் உண்டாகிற ஒரு மெய் எழுப்புதல் இந்த கடைசி மணி நேரத்தில் உண்டாகும்படி நீர் கிருபை செய்யும். கர்த்தர் தாமே இந்த இடத்திலே மகிமைப்படுவீராக. நீர் சகல பிரஸ்தாபத்தை பார்க்கில் உம்முடைய வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தியிருக்கிறீர். உம்முடைய மகிமையுள்ள வார்த்தையை நாங்கள் கேட்க வந்திருக்கிற எங்களோடு கூட நீர் இடைப்படும். உம்முடைய வார்த்தை நீர் அருளி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுதல் செய்கிறேன். ஆமென். நம்ம எல்லாரும் உட்காருவோம். தேவன் தெரிந்து கொள்ளும் ஸ்தானமும் தேவனுடைய ஆசீர்வாதமும். இந்த நாட்களிலே தேவனுடைய ஆசீர்வாதத்தை விரும்புகிற ஜனங்கள் அநேகம் பேர் இருக்கிறார்கள். இன்றைக்கு கூட்டங்களை விளம்பரப்படுத்தும் போது கூட ஆசீர்வாத கூட்டம் என்கிற ஒரு தலைப்பை போட்டுவிட்டால் ஜனங்களுக்கு ஒரு விதமான ஈர்ப்பு அதை நோக்கி போகிறது. அதே வால் போஸ்டருக்கு பக்கத்திலே ஒரு உபவாச கூட்டம் இல்லை ஒரு வேத வாடம் என்று இருந்தால் யாரும் அதை கவனிக்கிறது இல்லை. ஏனென்றால் எல்லாருக்கும் தேவனுடைய ஆசீர்வாதம் வேணும். அப்போ இன்றைக்கு ஜனங்கள் தேவனுடைய ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி எங்கெங்கேயோ போகிறார்கள். அதற்கான சிறப்பு கூடுகைகள், சிறப்பு ஆராதனைகள், சிறப்பு பிரார்த்தனைகள் எல்லாம் இன்றைக்கு ஆவிக்குரிய உலகத்தில் இங்கும் அங்கும் நடக்கிறது. ஆனால் தேவன் தமது ஆசீர்வாதத்தை எங்கே வைத்திருக்கிறார், எப்படி வைத்திருக்கிறார் என்கிற அடிப்படை புரிதல் இருக்குமானால் இன்றைக்கு ஜனங்கள் இங்கும் அங்கும் ஓட வேண்டிய அவசியம் இல்லை. அது இருக்க வேண்டிய இடத்தில் இருந்தால் வர வேண்டியது தானாய் நம்மை நோக்கி வரும். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்ட போது அவர்களுக்கு ஆண்டவர் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். குறிப்பாக ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து தெரிந்து கொண்டதனுடைய நோக்கம், பொதுவாக எல்லாரும் சொல்லும்போது சொல்லுவாங்க ஆண்டவர் அவர்களை கானானை சுதந்திரிக்க கொண்டு போனார்னு. அது அடுத்தது தான். ஆனால் முதல் காரியம் என்னவென்றால்
இவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும். அப்போ தேவனுக்கு ஆராதனை செய்யக்கூடிய ஒரு இடத்தை தேவன் அவர்களுக்கு எகிப்திலே ஏற்படுத்தாதபடி தேவன் அவர்களுக்கு வேற ஒரு இடத்திலே ஆண்டவர் ஏற்படுத்தி அந்த இடத்திற்கு கர்த்தர் அவர்களை கொண்டு போய் சேர்க்கிறார். அந்த இடம் எப்பொழுது யாரால் குறிக்கப்பட்டது என்று சொன்னால், அது ஏற்கனவே அவருடைய முற்பிதாவாகிய ஆபிரகாமாலே தேர்வு செய்யப்பட்ட ஒரு இடம். குறிப்பாக இந்த யாத்ராகமம் 20-24 வசனத்தை அநேகர் படிக்கும்போது என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் என்று தான் படிப்பாங்க. பொதுவாக நானும் கேட்டிருக்கேன். நிறைய ஊழியக்காரர்கள் கூட they are making a very blunted mistake. இந்த வசனத்தை ஜோபத்தில் கூட சொல்லுவாங்க, என் நாமத்தை பிரஸ்தாபப்படு. அதாவது அவங்க என்ன இன்டர்பிரேஷனில் சொல்ல வராங்கன்னா, உங்களுடைய நாமத்தை நாங்கள் எங்கெல்லாம் பிரஸ்தாபம் பண்ணுறோன்னா அங்கெல்லாம் வந்து நீர் எங்களை என்ன செய்வீர், ஆசீர்வதிப்பீருங்கிற இன்டர்பிரேஷனில் பேசுகிறாங்க. பட் அந்த வசனத்தினுடைய அர்த்தமே என் நாமத்துக்கு முன்னால் நான் என்கிற ஒரு வார்த்தை இருக்குது. அந்த நானை எடுத்துட்டிங்கன்னா, இங்கிலீஷில் ஐ ஒரே எழுத்து தான், அதை எடுத்துட்டிங்கன்னா 200% அந்த அந்த வசனத்தினுடைய அர்த்தமே என்ன ஆகிடுங்க, தப்பாயிடும். இப்போ இது எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டியது வருதுன்னா, நான் எங்கனாலும் உடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுவேன், நீர் வந்து என்னென்ன செய்யணும், ஆசீர்வதிக்கணும். வசனம் அப்படி சொல்லலை. ஆண்டவர் சொல்லுகிறார், ஜீவனுள்ள தேவனாகிய நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறேன். அப்போ அவர் தமது நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுகிறதற்கு அவருக்கு தான் தெரியும். அவர் தமது நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறதற்கு எப்படி செய்ய வேண்டும், எந்த விதமாய் செய்ய வேண்டும், எந்த இடத்தில் செய்ய வேண்டும், எந்த முறையில் செய்ய வேண்டும் என்பதை நாம் அறியோம். எல்லாவற்றையும் அறிந்தவர் ஆண்டவர் ஒருவர் தான். இஸ்ரவேல் ஜனங்களை கூட கர்த்தர் ஆராதிக்கும்படி வனாந்திரத்துக்கு கொண்டு போகும்போது உங்க மனசுக்கு பட்டதெல்லாம் செய்ய பண்ண ஆண்டவர் சொல்லல. எனக்கு ஆராதனை செய்யணும்னா நான் ஒரு ஸ்தலத்தை சொல்லுகிறேன். எனக்கு ஆராதனை செய்ய வேண்டுமானால் ஒரு வாசரிப்பு கூடாரத்தை உண்டாக்கு. எனக்கு ஆராதனை செய்ய வேண்டுமானால் அதை எப்படி செய்ய வேண்டும் என்கிற முறைமையை கற்றுத்தருகிறேன். எனக்கு ஆராதனை செய்ய வேண்டுமானால் எப்படிப்பட்ட பலிகளை நீங்கள் செலுத்த வேண்டும், எனக்கு ஆராதனை செய்ய வேண்டுமானால் எப்படிப்பட்ட பண்டிகைகளை ஆசரிக்க வேண்டும். God's things were so detailed. எல்லா விஷயங்களும் மிகவும் நுட்பமாக தேவனால் அருளப்பட்டது. காரணம், அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிற நாம் அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த நாம் அறியோம். தமது நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறதற்கு அறிவுள்ளவர் அவர் ஒருவர் தான். அப்போ இன்னைக்கு ஆவிக்குரிய உலகம் என்ன கண்ணோட்டத்தில் போகிறது என்று சொன்னால், கர்த்தருடைய நாமத்தை சொல்லி நம்ம என்ன வேண்டுமானாலும் செய்தாலும் ஆண்டவர் அந்த இடத்துல வந்து எதை கட்டளையிட்டு விடுவார், ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு விடுவார். இல்ல இல்ல, வேதவசனம் மிகவும் தெளிவாய் சொல்லுகிறது, நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும்ன்றார். அப்ப தமது நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறதற்கு எல்லாவற்றை அறிந்திருக்கிறவர் அவர் ஒருவர் மாத்திரமே. உபாகமத்தின் புத்தகத்திலே ஆண்டவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொண்ட ஸ்தானம். அப்போ ஆண்டவர் ஒரு இடத்தை, ஒரு ஸ்தானத்தை ஆண்டவர் என்ன பண்றாருங்க, தெரிந்து கொள்ளுகிறார். அங்கே வந்து கர்த்தருக்கு நீ என்ன செய்ய வேண்டும், பலிகளை செலுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார். இதை சொன்ன இடத்தை சொன்ன ஆண்டவர் குறிப்பிட்டு அவர் ஒரு ஸ்தலத்தை நான் வைத்திருக்கிறேன் என்கிற காரியத்தை சொன்ன ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையை நமக்கு வேதத்தில் கொடுத்திருக்கிறார். வாசிப்போம். உபாகமத்தின் புத்தகம் 12வது அதிகாரத்தின் 13வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது வேத வசனம் சொல்லுகிறது, கண்ட இடமெல்லாம் முன்பா சர்வாங்க தகன பலிகளை செலுத்தாதபடிக்கு. இந்த கண்ட என்கிற அந்த தமிழ் சொல்ல வந்து நாம நிறைய நேரங்களில் போல, ஏன்டா கண்ட வயலோட சுத்துறன்வோம் அப்படின்னா என்ன அர்த்தம், எதுக்கு தேவையில்லாத ஆளுகளோடலாம் போற, இவன் ஒரு இடமா இருக்க மாட்டாங்க, கண்ட இடம்லாம் சுத்திக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னா என்ன அர்த்தம், நாம போறதுக்குன்னு சில இடங்கள் என்ன செய்யுதுங்க இருக்குது, நாம சில இடங்களை தவிர்க்கிறோம் இல்லையா. இப்போ நான் ஒரு ஆணாக இருக்கிறேன், நான் தனியாக போகிறதுக்குன்னு சில இடங்கள் இருக்கும், அந்த இடத்துக்கு நான் போயிட்டு வரலாம் தைரியமா. ஆனால் குடும்பமாக போகும்போது 4 விஷயத்தை நான் என்ன செய்கிறேன், யோசிக்கிறேன். சில இடங்களில் போய் நம்ம ஒரு ஆம்பளை நின்று தனியாக ஒரு இடத்துல ஒரு டிஃபன் வாங்கி சாப்பிட்டு வந்துடலாம். அங்கே உள்ள சூழ்நிலைக்கு ஒரு ஆம்பளை தான் போக முடியும். அதாவது நான் குடும்பத்தை கூட்டு போனால் அந்த இடம் என்ன செய்யாதுங்க, சரிப்பட்டு வராது. அங்கே கொஞ்சம் வித்தியாசப்பட்ட ஆட்கள் இருப்பாங்க. அப்போ நாம் என்ன செய்கிறோம், எந்த ஒரு விஷயத்தையும் இது பண்ணுறோம். ஆனால் இன்றைக்கு அநேகருடைய
காரியங்கள் எப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்ட இடமெல்லாம் போறது, கண்ட இடமெல்லாம் வருது, எல்லாம் ஆண்டவர் பிரதர், எல்லாம் வொர்ஷிப் பிரதர், எல்லாம் ஆராதனை பிரதர், எது எப்படி எல்லாம் ஆயிட முடியும்? ஆண்டவர் சொல்லுகிறார், கண்ட இடமெல்லாம் உன் பலியை செலுத்தாதபடிக்கு எப்படி இரு. அப்ப தேவன் தமது நாம விளங்கும்படி தெரிந்து கொண்ட ஒரு இடம் இது பிரதர். இது பழைய ஏற்பாட்டுக்கு இல்ல, பழைய ஏற்பாட்டி அதே தேவன் தான், அவர் புதிய ஏற்பாட்டின் தேவனாகவும் இருக்கிறார். அப்போ பழைய ஏற்பாட்டு சபையாய் இருக்கிற இஸ்ரவேலருக்கு தேவன் எப்படி ஒரு இடத்தை, ஒரு ஸ்தானத்தை குறித்து வைத்திருந்தாரோ, அதே தேவன் இந்த நாட்களிலே நமக்கு ஒரு இடத்தை, ஸ்தானத்தை தேவன் குறித்து வைத்திருக்கிறார். அப்ப பிரதர் என்ன மறைமுகமா என்ன சொல்ல வர்றாரு? எல்லாரும் 93 சட்ராஸ் ரோடு இம்மானுவேல் பிரைசஸ்க்கு வந்துருங்க. சத்தியமா அது கிடையவே கிடையாது. முழுசா செய்தியை கேளுங்க. நான் இந்த அட்ரஸை மையப்படுத்தியோ என்னுடைய ஊழியத்தை மையப்படுத்தியோ நான் இந்த இடத்துல பேசிக்கிட்டு இல்லை. அப்ப தேவன் கொடுத்திருக்கிற குறித்த ஸ்தானம் எது என்பதை இன்னைக்கு வேதத்தினுடைய சத்தியங்களை, வசனங்களை கொண்டு உங்களுக்கு நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். மேற்கொண்டு நீங்கள் உபாகமத்தின் புஸ்தகம் நாம் வாசித்த இந்த 12வது அதிகாரத்தின் 13வது வசனத்தை வாசித்தோம். கண்ட இடமெல்லாம் உன் சர்வாங்க தகன பலிகளை இடாதபடிக்கு எப்படி இரு என்று சொன்ன அதே ஆண்டவர் அடுத்து மேற்கொண்டு 14வது வசனத்தில் சொல்லுகிறார், உன் கோத்திரங்கள் ஒன்றில் கர்த்தர் தெரிந்து கொள்ளும் இடத்தில் மாத்திரம். எல்லாரும் சொல்லுங்க. அப்போ இந்த இடத்தை யார் சூஸ் பண்றதுன்னா, அவர் தான் சூஸ் பண்றார். அவருக்கு ஆராதனை செய்கிறதற்கு கர்த்தர் அவர் ஒரு இடத்தை குறித்து வைத்திருக்கிறார். வேதத்தை நீங்கள் தெளிவாய் வாசிக்கும் போது வசனம் சொல்லுகிறது, அவர் நம்முடைய குடியிருப்பின் எல்லைகளை அவர் தான் வச்சிருக்கிறாரு, குறித்து வைத்திருக்கிறார். அப்படியானால் அவர் வாசம் பண்ணும்படி குறிக்கப்பட வேண்டிய வாசஸ்தலத்தை குறிப்பதற்கு அவருக்கு 100க்கு 100 உரிமையும் அதிகாரமும் இருக்கிறது. அப்ப இன்னைக்கு தேவன் குறித்த எல்கை எது, தேவன் குறித்த இடம் எது, தேவன் குறித்த ஸ்தானம் எது என்கிறதை அடையாளம் கண்டுகொள்ளாத இன்றைக்கு ஆவிக்குரிய மக்கள் இன்னைக்கு குருட்டாட்டம் பிடித்தவர்களாய் எல்லாம் ஆராதனை, எல்லாம் வொர்ஷிப் என்கிற ஒரு நிலையிலே போய் இன்றைக்கு ஜனங்கள் தங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை இன்றைக்கு சேதப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவன் ஆயத்தம் பண்ணி இருக்கிற இடத்திற்கும் தேவன் ஆயத்தம் பண்ணின இடத்தை போல வேறொருவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற இடத்திற்கு என்ன உண்டுங்க? வித்தியாசம் உண்டு. ஆகவே தான் ஆண்டவர் தமது சபையை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிறார், நான் என் சபையை கட்டுவேன். அப்போ நான் என் சபையை கட்டுவேன் ஒரு அடிக்கோடு விட்டு போடுறாருன்னா மறைமுகமா என்ன சொல்ல வர்றாரு? வேற ஒருத்தர் வேற ஒன்று என்ன பண்ணிட்டு இருக்கிறான், கட்டிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா என்ன மாதிரி தான் கட்டுவான். ஆமா, 500 ரூபா நோட்டு நம்ம எல்லாருக்கும் தெரியும், பச்சை கலர்ல இருக்குதுன்னு. எவனா ஒருத்தர் ஆரஞ்சு கலர் 500 ரூபா நோட்டு அடிச்சுக்கணும் மாட்டிக்குவான். அப்ப போலியா செய்யறவன் என்ன பண்ணுவானா, ஏறத்தாழ ஒரிஜினல் எப்படி இருக்குதோ அதற்கு கொஞ்சம் கூட பிசுறு வராத அளவுக்கு என்ன செய்வாங்க, அப்படியே செய்வான். அப்ப பிசாசனுடைய தந்திரம் என்னன்னா, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களை வேதத்தில் அதனால தான் ஒரு எச்சரிக்கை எழுதப்பட்ட, கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கத்தக்கதாக. We are not only called but we are chosen and we are elected by the God. நாம் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் மாத்திரமல்ல, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அழைக்கப்பட்டவனுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்கு வித்தியாசம் உண்டு. கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்தில் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் தமக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் வெகு சொற்பமே. அந்த கூட்டத்தில் இருக்கும்படி கர்த்தர் உங்களை என்னை அழைத்திருக்கிறார். அப்ப தேவனால் அழைக்கப்பட்டவன் எந்த இடத்திற்கும் போயிடுவான். ஆனால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் தன்னுடைய தேவன் குறித்த இடமும் ஸ்தானமும் எது என்பதை அவன் அடையாளம் கண்டிருப்பான். அவனுடைய மனசாட்சி, அவனுடைய சிந்தனை, அவனுடைய எண்ணங்கள் எல்லாம் தேவனுடைய எண்ணத்தின் ஓட்டத்தோடு கூட அது இசைந்ததாக இருக்கும். எப்படி தாவீதும் யோனத்தானும் ஒருவரை ஒருவர் இசைந்த ஆத்துமாக்களாக இருந்தது போல தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆத்துமா கர்த்தருடைய எண்ணத்தோடு கூட அது இசைந்ததாக இருக்கும். அது என்றைக்குமே தேவன் குறித்த இடத்திற்கு வந்து சேரும். அப்ப தேவன் தமது ஜனமாக இருக்கிற இஸ்ரவேலரை பார்த்து சொல்லுகிறார், நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறதற்கென்று ஒரு இடத்தை தெரிந்து கொண்டிருக்கிறேன். அப்ப அந்த இடத்தை ஆண்டவர் எப்போ தெரிந்து கொண்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு பெரிய ஹிஸ்டரியே இருக்குது. சும்மா அப்படியே போனோம், இங்கே இடம் நல்லா இருக்குது அப்படின்லாம் ஆண்டவர் பிளாட் போடுற ஆண்டவர் இல்லை. அவர் ஒரு விஷயத்தை குறிச்சாருன்னா அது முடிகிற வரைக்கும் அந்த இடத்தை விட்டு அவர் போகவே மாட்டார். அது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதானால் அது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டது மாத்திரமே.
அது முற்றிலும் தேவனுடைய அனாதி தீர்மானம், அவருடைய சித்தம். அந்த சித்தத்துக்கு மாறாக எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும் அந்த சித்தத்தினை எல்லாவற்றை சூழ்நிலைகளை எல்லாம் ஆண்டவர் தவிடுபொடியாக்கி தாம் செய்ய நினைத்ததை கர்த்தர் செய்து முடிப்பார். அப்போ இந்த இடத்தை கர்த்தர் எப்படி தெரிந்து கொண்டார் என்பதற்கான வரலாற்று பின்னணியத்தை நாம கொஞ்சம் பழைய ஏற்பாட்டிலிருந்து நம்ம உள்ள வருவோம். வாசிப்போம். முதலாவதாக ஆதியாகமத்தின் புத்தகம் 22வது அதிகாரத்தின் 2வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, இந்த இடம்தான் ஆபிரகாம் ஈசாக்கை பலியிட தெரிந்து கொண்ட இடம். இது ஆபிரகாம் தெரிந்து கொண்ட இடம் அல்ல, இது கர்த்தர் தெரிந்து கொண்ட இடம். வேத வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது வசனம் விதமாய் சொல்லுகிறது, அப்பொழுது உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போ. எந்த தேசத்துக்கு? மோரியா தேசத்திற்கு, நான் குறிக்கும் மலைகளில் ஒன்றில். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் குறித்த மலை. அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஆபிரகாம் காலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி கொண்டு தன் வேலைக்காரர் 2 பேரையும் தன் குமாரர் ஈசாக்கை கூட்டிக் கொண்டு தகனபலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். எல்லாரும் சொல்லுங்க, தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். இப்ப நீங்க எல்லாரும் எங்க புறப்பட்டு வந்திருக்கிறீங்க? கர்த்தர் குறித்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்களா, இல்ல குறிக்காத இடத்துக்கு வந்திருக்கிறீங்களா? ஆமா, இந்த குறித்த இடம் என்பது இந்த விலாசத்தை வைத்தோ, இந்த சபையின் பெயரை வைத்தோ, அல்லது இந்த சபைக்கு மெய்ப்பனாய் இருக்கிற என்னை வைத்தோ அல்ல. இந்த தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலுக்கும் குறிப்பிடுதலுக்கும் உள்ள அர்த்தம் என்னது என்பதை இன்னும் மேற்கொண்டு வசனங்களை எல்லாம் நாம படிக்கும் பொழுதுதான் நாம தெரிந்து கொள்ள முடியும். ஆகவே இன்றைக்கு கர்த்தர் நம்மை போல ஆராதிக்கிற நல்ல உத்தம பரிசுத்தவான்களை உலகத்தின் எல்லா இடங்களிலும், எல்லா தேசங்களிலும், பட்டணங்களிலும், ஊர்களிலும், கிராமங்களிலும் வைத்திருக்கிறார். அதில் நம்மையும் கர்த்தர் ஒரு சின்ன பங்காகி வைத்திருக்கிறார் என்று தான் சொல்ல முடியும். ஆனால் தேவன் குறிக்கிற காரியம் என்பது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அது மிகவும் முக்கியமான காரியம். ஆபிரகாம் என்ன செய்தான் என்றால், தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். 4வது வசனம் சொல்லுகிறது, அதான் ரொம்ப எனக்கு பிடிச்ச வசனம். 3ஆம் நாளிலே தேவன் குறித்த இடத்துக்கு எவ்வளவு நாள் ஆகுது வர்றதுக்கு? நமக்கு 3 மணி நேரம் கூட வேணாம். நமக்கு தேவன் குறித்த இடம் 3 நிமிஷத்துல வேணும். இங்க மளிகை கடை இருக்கணும், அங்க பெட்ரோல் பங்க் இருக்கணும், இங்க பிள்ளைய படிக்க வைக்க ஸ்கூல் இருக்கணும், இங்க பின்னாலேயே நமக்கு என்ன இருக்கணும்? ஆண்டவர் குறித்த இடம் இருக்கணும். ஆனா இன்னைக்கு கால சூழ்நிலை எப்படி மாறி இருக்குது? ஸ்கூல் எவ்வளவு தூரம் இருந்தாலும் பரவாயில்லைங்க, பிள்ளைய நான் கொண்டு போய் விட்டு வந்துடுவேன். அந்த திங்கிற சோறு எவ்வளோ தூரம் இருந்தாலும் சரிங்க, கஷ்டப்பட்டு அது போய் நின்று க்யூவில் நின்று லைனில் நின்று உட்காந்து கூட. நேற்று ஒரு இடத்துக்கு சாப்பிட்றதுக்கு போனோம், கிட்டத்தட்ட 1 மணி நேரம் உட்கார வச்சுட்டான். ஆனாலும் போக மாட்டேங்குது ஜனம். வெறுப்பாக இருக்குதே அப்படின்லாம் இல்லை. அப்போது இந்த 1 ஜான் வயிற்றுக்கு இந்த குறவளையினுடைய இந்த தொண்டைக்குழியை விட்டு சாப்பாடு உள்ளே போச்சுன்னா உள்ளே என்ன செய்யாதுங்க, அவ்வளோதான், அது தன்னுடைய ருசியை மறந்து விடும். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கெல்லாம் மனுஷன் ஏதோ காரியங்களை செய்கிறான். ஆனால் வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் போது ஆபிரகாம் தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு போனான். ஆனால் எத்தனை நாள் பிரயாணம் பண்ணான்? 3 நாள் பிரயாணம் பண்ணி அந்த வசனத்தினுடைய அடுத்த பாகத்தை வாசிக்கும் போது ஆபிரகாம் தங்களை ஏறெடுத்து பார்த்து எங்கே கண்டான்? எல்லாரும் சொல்லுங்க, தூரத்திலே கண்டான். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் குறித்த இடம் தூரமா இருந்தாலும் நான் போயிடுவேன்னு. அடுத்த விஷயம் 9வது வசனம் சொல்லுகிறது, தேவன் அவனுக்கு சொல்லி இருந்த இடத்திற்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி. அப்ப ஆபிரகாம் பலிபீடத்தை உண்டாக்குகிறதற்கு அவனே தெரிந்து கொள்ளுன்னா எவ்வளவு இடத்தை தெரிந்து கொள்ளிருக்கலாம். ஆனால் தேவன் குறித்த இடத்திற்கு, அந்த தேசத்திற்கு, அந்த மலைக்கு, அந்த இடத்திற்கு வருகிற வரைக்கும் அவன் கவனத்தோடு கூட இருக்கிறான். காரணம், தேவன் தெரிந்து கொண்ட இடம், அது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட இடம். கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகி ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்திலே அடுக்கி கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான்.
இது ஒரு சம்பவம் நடந்துருச்சு. இது எப்போ நடந்தது? ஆபிரகாமுடைய காலத்தில் நடந்த சம்பவம். ஆனால் தேவன் காண்பித்த மலையும் தேவன் காண்பித்த இடமும் ஆபிரகாம் ஈசாக்கை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. ஏனென்றால் அவர்கள் பலியிடுகிறதற்காக போகும்போது கூட வேலைக்காரர்கள்லாம் கூட்டு போனேன். அவன் ஒரு சீமான் பாருங்க. எடுபடி வேலைக்கு நிறைய பேர் வச்சிருப்பான். விறகு தூக்க ஒருத்தன், கழுதையை கூட்டிகிட்டு போக ஒருத்தன், எல்லாத்துக்கும் ஆள் வச்சிருப்பான். அப்போது he went with assistance. ஆனால் பலியிடுகிறதற்கான இடத்தை நோக்கி வரும்போது தன் வேலைக்கார இடத்துல சொல்லுகிறான், நீங்கள் எல்லாரும் இங்கேயே தங்கி இருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் போய். அந்த இடத்தை ஆபிரகாமும் ஈசாக்கை தவிர வேறு யாரும் என்ன செய்யலைங்க, அறியல. ஆனால் அவர்களோடு கூட அவர்களுக்கு அந்த இடத்தை காண்பித்த தெய்வம் அதை என்றைக்குமே தம்முடைய நினைவில் வைத்திருக்கிற ஆண்டவர். இப்ப இந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்து முடிந்து பிறகு ஈசாக்குக்கு திருமணமாகி அவனுக்கு ஏசா யாக்கோபு பிறந்து, அந்த யாக்கோபு பெரியவனாகி அவன் திருமணம் பண்ணி அவனுக்கு 12 பிள்ளைகள் வெவ்வேறு பொண்டாட்டியால பிறந்து, இப்படி அவங்கெல்லாம் ஒரு பெரிய ஜனக்கூட்டமாக மாறி, அதுக்கப்புறம் யோசேப்பின் காலத்தில் தான் 70 பேரா எங்கே போய் செட்டில் ஆகுறாங்க. இது எத்தனையோ ஆண்டுகள், தலைமுறைகள் தாண்டி விட்டது. தலைமுறைகள் தாண்டினாலும் ஆண்டுகள் கடந்தாலும் தேவன் குறித்த இடம் மாத்திரமே. அந்த இடத்தை தேவன் விட்டு கொடுக்கல, அதை ஒருவனாலும் ஆக்கிரமிக்கவும் விடல. கர்த்தர் தமது இடத்தை அவர் பாதுகாக்கிற ஆண்டவர். இதையெல்லாம் நடந்து முடிந்து இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் இருந்து கிட்டத்தட்ட 10 முறை அவங்க எகிப்தில் இருந்தது எத்தனை தலைமுறை? கிட்டத்தட்ட 10-11 தலைமுறை. அதுக்கப்புறம் அவர்கள் 40 வருஷம் இன்னொரு தலைமுறை காலம் என்ன பண்றாங்க? பிரயாணம். ஒரு தலைமுறை என்பது 40 ஆண்டுகள். இப்போ எத்தனை ஜெனரேஷன் மாறுது பாருங்க. அப்போ ஆபிரகாம் ஈசாக்கை பலியிட்ட காலத்துக்கும் இவர்கள் போய் மறுபடியும் அந்த இடத்தை கண்டுபிடிக்கிறதற்கும் இடையில பார்த்தீங்கன்னா எத்தனையோ நூற்றாண்டுகள் என்ன செய்து விட்டதுங்க, கடந்து விட்டது. இதற்கு பிறகு அவர்கள் எரிகோ பட்டணத்தை பிடிக்கும் போதுதான் அதில் ராகாப்பை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ராகாப் தான் போவாஸினுடைய தாயார். அந்த போவாஸ் மூலமாய் பிறந்த அடுத்த தலைமுறை தான் தாவீது வருகிறான். இந்த தாவீது வந்த காலத்திலே தான் கர்த்தர் மறுபடியும் ஆபிரகாமுக்கு காண்பித்த அந்த இடத்தை ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்கிறாரு. காரணம், கர்த்தருக்கு ஆலயத்தை கட்ட போறது யாரு? சாலமோன். முதல்ல அந்த வாஞ்சையை கொடுத்தது கர்த்தர் தாவீதுக்கு கொடுத்தார். அப்ப ஈராம் தேசத்தில் இருந்து அவன் எல்லா மரங்களை கொண்டு வந்து தனக்கு ஒரு பெரிய அரண்மனையை தாவீது உருவாக்கினான். ஆனாலும் அவனுடைய இருதயத்தில் இருந்த வாஞ்சை என்னவென்றால், நான் கர்த்தருக்காக ஒரு ஆலயத்தை என்ன செய்யணும், கட்ட வேண்டும் என்று வாஞ்சை இருந்த போது, அவன் அதற்காக முயற்சி எடுத்த போது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கட்டணும்னு ஆசைப்படுற உன் மனசுல இருக்கிறபடி எல்லாம் செய், ஆனா நான் ஒரு இடத்தை குறிச்சு வச்சிருக்கிறேன், அந்த இடத்தை நான் உனக்கு காட்டுறேன். ஆனா அந்த இடத்தை அவன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டஃப் ப்ராசஸ் இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்களை தொகையிடுவது தேவனுக்கு பிடிக்காத ஒரு காரியம். தொகையிட்டான். தொகையிட்ட சமயம் எல்லாம் ஆண்டவர் 3 வாதைகளை வச்சிட்டாரு. தாவீது அழுகிற, ஆண்டவரே இதெல்லாம் வந்துச்சு நான் செத்து போவேன், தாங்க மாட்டேன் ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தருடைய தூதன் ஓர்னான் என்கிறவருடைய களத்திலே தாவீதை சந்தித்தான். பிறகு தேவதூதன் அவனை விட்டு போன உடனே அந்த நிலத்தின் உரிமையாளவனிடத்திலே அவன் போய் அதை பேரம் பேசி வாங்குறான். எனக்கு இந்த இடத்தை என்ன பண்ணிடுங்க, கொடுத்துருங்க. அவன் சொல்றான், நீ இலவசமாகவே எடுத்துக்கோங்கிறான். இல்லை நான் இலவசமாக வாங்க மாட்டேன், காசு கொடுத்து தான் வாங்குவேன் அப்படின்னா. ஆனால் அந்த இடம் என்ன இடங்கிறத நம்ம இப்போ வாசிப்போம். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 18வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது, அப்பொழுது எபூசியனாகிய ஓர்னானினுடைய களத்திலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் உண்டாகும்படி தாவீது அங்கே போக வேண்டும் என்று தாவீதுக்கு சொல் என்று கர்த்தருடைய தூதன் காத்துக்கு டைரக்ஷன் யாரு கொடுக்கிறது? கர்த்தர் கொடுக்கிறார். காரணம், ஆபிரகாம் ஈசாக்கை பலியிட்ட போது ஈசாக்கு இருந்தாரு,
ஆபிரகாம் இருந்தார். 2 பேருமே இப்போ இல்லை, 2 பேருமே இறந்து போயிட்டாங்க. இறந்து போய் பல தலைமுறைகள் தாண்டி விட்டது. ஆனால் அந்த இடத்தை அறிஞ்சிருந்த 3வது ஒரே ஒரு ஆள் ஆண்டவர் ஒருத்தர் தான். இப்ப வேதவசனம் சொல்லுகிறது, அப்படியே தாவீது கர்த்தரின் நாமத்திலே காத்து சொன்ன வார்த்தையின்படியே போனான். ஓர்னான் திரும்பி பார்த்தான். அவனும் அவனோடு இருக்கிற அவனுடைய 4 குமாரனும் அந்த தேவ தூதரை கண்டு என்ன செய்து கொண்டார்கள்? ஒளிந்து கொண்டார்கள். ஓர்னானும் என்ன செய்தான்? போரடித்து கொண்டிருந்தான். தாவீது ஓர்னானிடத்தில் வந்தபோது ஓர்னான் கவனித்து தாவீதை பார்த்து இந்த களத்திலிருந்து புறப்பட்டு வந்து தரை மட்டும் குனிந்து தாவீதை வணங்கினான். அப்பொழுது தாவீது ஓர்னானை நோக்கி, இந்த களத்தின் நிலத்திலே நான் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டும்படி அதை எனக்கு கொடு, வாதை ஜனத்தை விட்டு நிறுத்தப்பட அதை பெரும் விலைக்கு கொடு என்றான். ஓர்னான் தாவீதை நோக்கி, ராஜாவாகிய என் ஆண்டவன் அதை வாங்கி தம்முடைய பார்வைக்கு நலமானபடி செய்வாராக. இதோ சர்வாங்க தகனங்களும் மாடுகளும் விறகுகளும் போரடிக்கிற உருளைகளும் போஜன பலிக்கு கோதுமையும் ஆகிய யாவையும் நான் என்ன செய்கிறேன்? கொடுக்கிறேன். அப்ப ஆண்டவர் ஒரு இடத்தை காண்பித்தார். அந்த இடத்திற்கு வேண்டிய காரியத்துக்கான ப்ரொவிஷனிங் கர்த்தர் கட்டளையிடுற ஆண்டவர். அப்ப கர்த்தருடைய சித்தம் தெளிவா என்ன செய்யப்படுகிறதுங்க? காட்டப்படுகிறது. அப்பொழுது தாவீது ராஜா ஓர்னானை நோக்கி, அப்படியல்ல, உன்னுடைய இலவசமாய் வாங்கி கர்த்தருக்கு சர்வாங்க தபன வெளியிடாமல் அதை பெரும் விலைக்கு வாங்குவேன் என்று சொல்லி தாவீது அந்த நிலத்தை 600 சேக்கல் நிறை பொன்னுக்கு ஓர்னானுக்கு கொடுத்து வாங்கினான். அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளை செலுத்தி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது அவர் வானத்தில் இருந்து சர்வாங்க தகன பலியின் மேல் இறங்கின அக்னியினாலே அவனுக்கு மறு உத்தரவு கொடுத்தார். ஆபிரகாம் அன்றைக்கு ஈசாக்கை பலியிட போனான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, பலியிடாதனார். அடுத்து அவன் எதை பலியிட்டான்? ஆட்டை பலியிட்டான். ஆடை பலியிடும் போது அந்த ஆட்டின் பலியை கர்த்தர் என்ன செய்தார்? அங்கீகரித்து பலி கொடுத்த ஆண்டவர், பதில் கொடுத்த ஆண்டவர் இப்போ 2வதா என்ன செய்யறாரு? ஏங்க, அது மலைன்னு சொல்றீங்க, அப்புறம் இது ஓர்னானின் களம் இருக்குது, ஒண்ணுமே டேலி ஆக மாட்டேங்குது. அதே இடம் தான் இதுன்றதுக்கு நீங்க என்னங்க ப்ரூஃப் வச்சிருக்கீங்கன்னா, இன்னொரு வசனத்தை வாசிங்க. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரத்தின் 1வது வசனத்தை வாசிக்கும் போது வேத வசனம் சொல்லுகிறது, பின்பு சாலமோன் எருசலேமிலே தன் தகப்பனாகிய தாவீதுக்கு காண்பிக்கப்பட்ட மோரியா என்னும் மலையில் எபூசியனான ஓர்னானின் களம் என்னும் தாவீது குறித்து வைத்த ஸ்தலத்திலே கர்த்தருக்கு ஆலயத்தை கட்ட வந்தான். அப்போ ஓர்னானினுடைய களம் எங்க தான் இருந்தது? மோரியா மலையில் இருந்தது. அந்த மலைதான் ஆபிரகாம் ஈசாக்கை பலியிட்ட இடம். அப்ப தேவன் தாமுடைய நாமத்துக்கு என்று ஒரு இடத்தை குறிச்சார்னா அந்த அட்ரஸ் என்னவே செய்யாதுங்க, மாறவே மாறாது. நம்ம ஊர்ல இருக்கிறவன் எவ்வளவோ நீங்க தொழில்நுட்பத்தை வளர்ந்துட்டு குழப்பிக்கிட்டே இருக்கான். இப்ப புதுசா ஒரு டிஜிட்டல் பின்கோடுன்னு ஒன்று கொண்டு வர போறாங்களாம். கொண்டு வந்தா ஈஸியா என்ன பண்ணிடலாம்? அட்ரஸை லொக்கேட் பண்ணிடலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் இந்த காலத்துல ஒண்ணுமே இல்லைங்க. ஆனா சகலவற்றையும் தம்முடைய நினைவிலே வைத்திருக்கிற ஆண்டவர், பூமியின் சமல எல்லைகளினுடைய நுணுக்கங்களின் நுட்பங்களை அறிந்திருக்கிற ஆண்டவர், அன்றைக்கு ஆபிரகாம் ஈசாக்கை பலியிட்ட அதே இடத்தை கர்த்தர் தமது சிந்தையில வைத்திருந்தார். ஆனால் ஆபிரகாமுடைய காலத்துக்கு பின்பதாக அது ஓர்னான் என்பவனுடைய உரிமைக்குள்ள அது வந்திருந்தாலும் கர்த்தருடைய சித்தம் நிறைவேற வேண்டிய நேரம் வந்தபோது அவனே முன்னால வந்து சொல்றான், நான் நீங்க காசு கூட கொடுக்க வேணாம், எப்படி எடுத்துக்கோங்க, ஃப்ரீயா எடுத்துக்கோங்க, காரணம் இது கர்த்தர் குறித்த இடம். ஆனா ஓர்னானுக்கு தெரியாது அந்த இடத்துல தான் ஆபிரகாம் என்ன செய்தான்? ஈசாக்கை பலியிட்டாங்கிறதுலாம் யாருக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் சகல பற்றி அறிந்திருக்கிற ஆண்டவர். அப்போ ஆபிரகாம் ஈசாக்கை பலியிட்ட அதே இடத்தை, அந்த மோரியா மலையில் இருந்த அது போரடிக்கிற களமாய் இப்பொழுது மாறி இருக்கிறது. அந்த இடத்தை போய் தாவீது என்ன செய்யறான்? தெரிந்து கொள்கிறான். எதற்காக என்று சொன்னால், நான் கர்த்தருக்காக என்னத்தை கட்ட வேண்டும்? ஆலயத்தை கட்ட வேண்டும். அப்ப தேவனுக்கு ஒரு ஆராதனை ஸ்தலத்தை கட்ட வேண்டும் என்று தாவீது தீர்மானித்த போது தேவன் ஒரு இடத்தை குறித்து காட்டுறார். இந்த இடத்துல தான் என்ன பண்ணணும்? காட்டணும். கர்த்தர் இடங்களை அவரால் என்ன பண்ண முடியுங்க? காட்ட முடியும். அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியங்கள் ஒண்ணுமில்லை. இந்த இடத்திற்கு
நாங்கள் இடம் பெயர்ந்து வந்த இது முன்னால் எங்கே இருந்தோம்? ருத்ரன் கோயில் அந்த பகுதியில் தான் இருந்தோம். ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல இருந்தபோது ஒரு ஊழியக்காரர் எதிர்பாராமல் வந்தபோது ஜோம் பண்ணிட்டு போகும்போது சொன்னார், கர்த்தர் உங்களுக்கு மெயின் ரோட்டில் ஒரு நல்ல இடத்த ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறான்னு சொன்னார். சொல்லின மாதிரியே கர்த்தர் 1977 இந்த இடத்த வாங்க ஆண்டவர் என்ன செய்தாருங்க, கொடுத்தார். இது 3 ப்ராப்பர்ட்டியாக இருந்தது. ஒவ்வொன்றையும் வாங்கி ஒன்றா சேர்த்துருக்குது இது மொத்தத்தையும். அப்போ தேவன் இது குறித்த இடம். ஆண்டவர் தாம் காரியங்கள் எல்லாவற்றை சிலருக்கு ஆண்டவர் ஸ்பெசிபிக்காக சொல்லுகிறார். ஆனால் இது தேவனுடைய ஆலய சம்பந்தப்பட்ட விஷயம் அல்லவா? ஆகவே ஆண்டவருடைய வேதத்தில் நம்ம வாசிக்கிறபடி இது ஒபிஷியனான ஓர்னானுடைய களம் என்பது தாவீது குறித்து வைத்த ஸ்தலத்திலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட துவங்கினான். ஆனால் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டும்போது கண்ட இடமெல்லாம் உன் பலியை செலுத்தாதபடி எச்சரிக்கையாக இரு என்று எச்சரிக்கையை சொன்ன ஆண்டவர், நான் குறித்த இடத்துல தான் நீ கட்ட வேண்டும் என்று சொன்ன ஆண்டவர், எப்படி கட்ட வேண்டும் என்கிற முறைமையை கற்றுக் கொடுத்த ஆண்டவர், கட்டுகிறதுக்கு தெரிந்து கொண்ட ஆள் எப்படிப்பட்ட ஆளை தெரிந்து கொண்டார் என்கிறதையும் நம்ம படிக்கணும். வாசிப்போம். 1 நாளாகமத்தின் புத்தகம் 29வது அதிகாரத்தின் 19வது வசனம் சொல்லுகிறது, என் குமாரனாகிய சாலமோன் உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய சாட்சிகளையும் உம்முடைய கட்டளைகளையும் கைக்கொள்ளும்படிக்கும் இவைகள் எல்லாவற்றையும் செய்து நான் ஆயத்தம் பண்ணின இந்த அரண்மனையை கட்டும்படிக்கும் அவனுக்கு உத்தம இருதயத்தை தந்திரணும். அப்ப தேவனுடைய ராஜ்யத்தை அவருக்கென்று ஒரு ஸ்தலத்தை கட்டுறவங்களுக்கு என்ன தேவைங்க? உத்தம இருதயம் தேவை. இந்த காலவேளையில நான் செய்து கொண்டிருக்கிற காரியம் என்னவென்றால், தேவன் தெரிந்து கொண்ட ஆத்துமாக்களை, ஜீவனுள்ள கற்களாய் இருக்கிற அவர்களை கர்த்தருக்கேற்ற மாளிகையாக கட்டுகிற அந்த வேலையிலே கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார். அந்த வேலையை செய்கிற எனக்குள் அந்த உத்தமம் இருதயம் இல்லாவிட்டால் என்னுடைய பிரசங்கமே இன்னைக்கு வித்தியாசமா இருக்கும். உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு, குஷிப்படுத்துறதுக்கு ஏதாவது ஒரு பிரசங்கத்தை என்ன பண்ணிட்டு போலாம். அப்ப தேவனுடைய ஊழியத்தை செய்கிற ஒவ்வொரு தேவனுடைய தாசனும் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற கட்டுமான வேலையில் அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு உத்தமம் இல்லாத மனுஷர்கள் அநேகர் இன்றைக்கு தேவனுடைய ராஜ்யத்தில் இருந்ததுனால இன்றைக்கு அவர்கள் தங்களுக்கு சுயமான காரியங்களை கட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை என்று சொன்ன வார்த்தையின்படி அதற்கென்று நியமிக்கப்பட்டவர்கள் எல்லாரும் உத்தம இருதயம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். லாபமோ நஷ்டமோ, உயர்வோ தாழ்வோ, எந்த சூழ்நிலையானாலும் தேவன் தந்திருக்கிற அவருடைய பிரமாணத்தை ஒரு காலம் விட்டுக் கொடுக்காதபடி தங்கள் இருதயத்திலே கர்த்தருக்கேற்ற உத்தமத்திலே இருந்தவர்கள் கட்டுகிறவர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், 2 நாளாகமத்தின் புத்தகம் 6வது அதிகாரம் 5-6 மன்னிக்கவும் 6வது அதிகாரத்தின் 5வது 6வது வசனத்தை வாசிக்கும் போது, அவர் என் ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின நாள் முதற்கொண்டு என் நாமம் விளங்கும்படி ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று நான் இஸ்ரவேலுடைய எல்லா கோத்திரங்களும் வேற எந்த பட்டணத்தையும் தெரிந்து கொள்ளாமல், என் ஜனமாகி இஸ்ரவேலின் மேல் அதிபதியாய் இருக்கும்படி வேறே ஒருவரை தெரிந்து கொள்ளாமல், என் நாமம் விளங்கும் ஸ்தானமாகிய எருசலேமையும் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாய் இருக்க தாவீதை நான் என்ன செய்தேன்? இடத்தையும் தெரிந்து கொண்டேன், அந்த வேலையை செய்கிறதற்கு ஆளையும் நான் என்ன செய்தேன்? தெரிந்து கொண்டேன். இந்த இடத்தை ஆண்டவர் எதற்காக தெரிந்து கொண்டார்? 2 நாளாகமும் 7:12 அழகாக சொல்லுகிறது, கர்த்தர் இரவிலே சாலமோனுக்கு தரிசனமாகி, நான் உன் விண்ணப்பத்தை கேட்டு இந்த ஸ்தலத்தை எனக்கு பலியிடும் ஆலயமாக நான் என்ன பண்ணினேன்? தெரிந்து கொண்டேன் என்றார். இப்போ ஆசரிப்பு கூடாரத்தை தெரிந்து கொண்டவர் அடுத்து ஆண்டவர் ஒரு ஆலயத்தை என்ன பண்றாரு? தெரிந்து கொள்றாரு. ஆனா ஆசரிப்பு கூடாரமாக இருக்கிற வரைக்கும் ஜனங்கள் எதில் இருந்தாங்க? யாத்திரையில் இருந்தாங்க. அதனாலதான் அது என்னவா இருந்ததுங்க? கூடாரமா இருந்தது. ஏன்னா கூடாரங்கிறது என்னன்னா ஒரு டெம்பரரி ஹவுஸ், டென்ட். வேணா போட்டுக்கலாம், வேணான்ற நேரம் எடுத்துட்டு போயிடலாம். அப்போ விசுவாச வாழ்க்கையில நிரந்தரமான ஒரு இடம் வர்றதுக்கு முன்னால கொஞ்ச நாள் அது என்னவா தான் இருக்குங்க? கூடாரமாக தான் இருக்கும். அதனால தான்
இந்த சரீரத்தில் நாம் என்ன செய்கிறோம்? இது வந்து பெர்மனன்ட் ஹவுஸா? இது வந்து கூடாது. அவங்கவுங்களுக்கு கர்த்தர் எவ்வளோ ஆயுஷை அவங்க மேலே எழுதியிருக்கிறாரோ அது வரைக்கும் வாழ்கிறதுக்கு கர்த்தர் கொடுத்த டெம்பரரி தற்காலிக வீடு தான் இந்த வீடு. 40 வயசோ 50 வயசோ 60 வயசோ 70 வயசோ அது வரைக்கும் இந்த கூடாரத்துக்குள்ளே இருக்கணும். இந்த கூடாரத்துக்குள்ளே நம் பாரம் சுமந்து என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? தவித்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் இது தற்காலிகமான இடம், நிரந்தரமானது நமக்கு இனி வரப்போகிறது. அது அழிவுள்ளதாக இது அழியாமை சுதந்திரிக்கும் போது இந்த தற்காலிகமானது நீங்கள் அங்கே நிரந்தரமானதை நாம் பெற்றுக்கொள்வோம். அப்போ இது எல்லாமே ஆண்டவர் ஒரு ஸ்பிரிச்சுவல் கான்செப்ட்ல தான் பேசுறாரு, ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் தான் ஆண்டவர் பேசுறார். அப்போ இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஆண்டவர் ஒரு கூடாரத்தை தெரிந்து கொள்ள சொல்லி அதிலே லேவி கோத்திரத்திலே இருந்தவனுடைய 3 பிள்ளைகள், கெர்சோம், மொராரி, கோகாத்னு 3 பிள்ளைங்க இருந்தாங்க. அந்த 3 பிள்ளைகளை தான் ஆண்டவர் வச்சார். இந்த 3 பிள்ளைகளுடைய குடும்பங்களுடைய வேலை என்னன்னா, எப்போ ஆண்டவர் கூடாரம் போட்டு சொல்றாரோ என்ன பண்ணணும்? கூடாரம் போடணும். எப்போ கூடாரத்தை கழட்டி எடுத்துட்டு போக சொல்றாரோ அப்போ கழட்டி எடுத்துட்டு போகணும். இதுதான் இந்த 3 பேருடைய வேலையே. அதில் 2 குடும்பத்துக்கு கர்த்தர் எது கொடுத்தாரு? மாட்டு வண்டி இதெல்லாம் கொடுத்துருந்தாரு. ஒரு பையனுக்கு மாத்திரம் என்ன கொடுக்கல? பையனுடைய குடும்பத்துக்கு ஒன்றுமே கொடுக்கல. அவனுக்கு என்ன டியூட்டின்னா, அவன் எதை சுமந்து கொண்டு போகணும்? தேவனுடைய உடன்படிக்கை பெட்டிய தோளில் சுமந்துட்டு போகணும். அதனால தான் ஆண்டவர் அவனுக்கு வண்டி கொடுக்கல. இதை சரியாக புரிஞ்சிக்காம தான் தாவீது என்ன பண்ணார்? எதை சுமக்கணும் எதை வண்டியில் கொண்டு போகணும்னு தெரியாமல் சுமந்துட்டு போகிறத வண்டியில் தூக்கிட்டு போயிட்டு தான் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு நடுவழியில். மாடு இடறின போது பெட்டி கீழே விட போய் ஊசாதை பிடித்தான். கர்த்தர் கோபம் கொண்டு ஊசாவை அடித்தார். ஆகவே தாவீது பயந்ததை ஓபேத்-ஏதோமினுடைய வீட்டில் என்ன செய்தான்? வைத்தான். அப்போ தேவன் தெரிந்து கொண்ட அந்த ஆலயம் ஆண்டவர் சொல்கிறார், இதுதான் நான் குறித்த இடம் அப்படிங்கிறார். இப்ப இந்த குறித்த ஆலயமாயிருக்கிற இடம் என்னன்னா, தேவன் தெரிந்து கொண்ட ஸ்தானம் இப்ப எங்கே நிறுவப்பட்டிருக்குது? எருசலேமிலே நிறுவப்பட்டிருக்கிறது. அந்த இடம் ஃபர்ஸ்ட் யார் கூட்டு போய் காட்டினா? ஆண்டவர் கூட்டு போய் யார் காட்டினா? ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் காட்டினாரு. பின்பு அநேக தலைமுறைகள் கடந்த பின்பு அந்த இடம் யாருடைய கைவசத்தில் இருந்தது? ஓர்னானுடைய கைவசத்தில். அது தன்னுடைய கோதுமையை களத்தை போரடிக்கிற களமாக அதை மாற்றியிருந்தான். ஆனால் ஆண்டவர் கர்த்தருடைய தூதன் மூலமாய் காத்து மூலமாய் சொல்லி கர்த்தர் என்ன பண்றாருன்னா, தாவீது அந்த இடத்துக்கு போ அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அந்த இடத்துல போய் நின்ற போது தான் தாவீது அதை என்ன பண்றான்னு 600 சேக்கல் பொன் கொடுத்து அதை தனக்கு சொந்தமாக வாங்குகிறான். அது தேவன் குறித்த இடம். இந்த குறித்த இடம் இன்றைக்கு நமக்கும் அதுக்கு என்னங்க கனெக்ஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு தேவன் குறித்த இடமும் ஸ்தானமும் இன்றைக்கு கிறிஸ்துவிலே நமக்காக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு அந்த குறித்த இடத்துக்காக நீங்களும் நானும் டிக்கெட் வாங்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு என்ன செய்ய வேண்டியதில்லை, போக வேண்டிய இடம் இல்லை. தேவன் குறித்த இடமும் தேவன் குறித்த ஸ்தானமும் தேவனுடைய ஆலயமும் இன்னைக்கு கிறிஸ்து என்கிற வடிவத்தில் தமது சபையின் மத்தியில் வாசம் பண்ணி கொண்டிருக்கிற தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே, ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. தேவனுடைய ஆலயமும் அவரே, குடித்த ஸ்தானமும் அவரே, வெளிச்சமும் அவரே, சகலமும் அவரே. ஆகவே தேவன் தெரிந்து கொண்ட ஸ்தானமும் இடமும் கிறிஸ்து இயேசுவிலே நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதை குறித்து வேதத்தில் நம்ம வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரத்தின் 19, 20, 21 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது வேத வசனம் விதமாய் சொல்லுகிறது, இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே அதை நான் எழுப்புவேன் என்றார். அப்பொழுது யூதர்கள், எங்கள் முற்பிதாவாகிய சாலமோனுக்கும் தாவீதுக்கும் இந்த ஆலயத்தை கட்ட எத்தனை வருஷம் ஆச்சு? 40 ஆண்டுகள் ஆனது. ஆனால் இதை 3 நாளைக்குள்ளே நீர் என்ன செய்வீரோ, எழுப்புவீரோ என்றார்கள். அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். அப்போ தமது ஜனமாய் இருக்கிற ஆண்டவர் சொல்றாரு பேதுரு இடத்துல, தாவீது கிட்ட சொல்றாரு, இந்த இடத்துல தான் நீ என்ன கட்டணும்ன்றாரு, ஆலயத்தை கட்டணும்.
பேதுரு வந்து கிட்ட பேசும் பொழுது ஆண்டவர் சீஷர்களோடு பேசும்போது கேட்குறாரு, ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள்? இல்லை உம்முடைய எரேமியான்னு சொல்கிறாங்க, உண்மை பழைய ஏற்பாடு தீர்க்கதரிசிகளில் ஒருத்தர் சொல்கிறாங்க, இல்லை ஒருத்தர் சொல்கிறாங்க செத்து போன யோவானே மறுபடியும் என்ன பண்ணிட்டாரு, உயிரோடு வந்துட்டார். இப்போ ஆண்டவர் கேட்குறாரு, நீங்கள் என்னன்னு சொல்கிறீங்க, யாருன்னு சொல்கிறீங்க? அவன் சொல்கிறான், பேதுரு, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாக இருக்கிற கிறிஸ்து. இதை சொன்ன உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த வெளிப்பாட்டின் மேலே நான் என் சபையை கட்டுவேன். அப்போ தேவன் தெரிந்து கொண்ட ஸ்தானமும் இடமும் எதுனா, கிறிஸ்துவை யார் என்று அறிந்து உணர்ந்திருக்கிற அந்த நிலை, அந்த வெளிப்பாடு. The true church of God is built on the true revelation of Christ. ஆகவே இன்றைக்கு கிறிஸ்துவை குறித்த விஷயம் அப்படின்னா ஒண்ணுதான் இருக்க முடியும். இன்னைக்கு கிறிஸ்து, அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவை இன்றைக்கு அநேகர் வேறு விதமாய் பிரசங்கிக்கிறார்கள். எப்படி பிரசங்கிக்கிறார்கள்? வேறு விதமாய். இப்போ ஜானி டேவிஸுக்கு டேட் ஆஃப் பர்த்னா எத்தனை இருக்க முடியும்? ஒரு டேட் ஆஃப் பர்த். நீங்களா யோசித்துக்கிட்டு இவன் இருக்கிற மூஞ்சி மோரையை பார்த்தா இதுவாக இருக்குன்னு குத்து மதிப்பெல்லாம் போட்டாலாம் இல்லைங்க. அங்கே இங்கே ஜாதகத்தில் எழுதி வச்சாங்க, காணா போட்டேன்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்க, அவன் குத்து மதிப்பாக எனக்கு பேர், எனக்கு இது டேட்டு குறிச்சிடுவேன். வயசான ஆளாகவும் குறிக்கலாம், சின்ன வயசு ஆளாகவும் குறிக்கலாம், எப்படி வேணாலும் குறிக்கலாம், அது அவங்களுடைய சௌகரியம். ஆனால் எத்தனை பேர் என்னுடைய நான் பிறந்த நாளை குறித்து, தேதியை குறித்து, ஆண்டை குறித்து கற்பனைகள், யூகங்கள் எத்தனை இருந்தாலும் ஒரே ஒரு உண்மை இருக்குது, நான் பிறந்த நாளிலே எனக்கு அரசாங்கம் ஒரு பர்த் சர்டிஃபிகேட் ஒன்று கொடுத்துருக்குது. அதுதான் சத்தியம். இன்னைக்கு கிறிஸ்துவை பற்றி சபைக்கு சபை, ஸ்தாபனங்களுக்கு ஸ்தாபனம் தங்களுடைய கோட்பாடுகளின்படி இப்படியாக அவர், அப்படியாக இவர், வேற வேற மாதிரிலாம் சித்தரித்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஆதி அப்போஸ்தலர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட அந்த சத்தியத்தின்படி ஒரே ஒரு கிறிஸ்து தான் இருக்கிறார். அதை குறித்து தான் வேதம் சொல்கிறது, அவர் ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்நானம். அதை மாத்துறதுக்கு யாருக்குமே இல்லைங்க. இந்த சரியான வெளிப்பாட்டிலே தான் கர்த்தர் எதை கட்டி இருக்கிறாருங்க, தம்முடைய சபையை கட்டி இருக்கிறார். அப்ப இன்றைக்கு தேவன் குறித்த ஸ்தானம் எது என்கிறதை நாம் இடத்தை வைத்து, ஊழியக்காரனை வைத்து, கட்டடத்தை வச்சு, அவன் மூஞ்சி மோரையை வச்சு நம்ம கண்டுபிடிக்க கூடாது. கர்த்தருடைய வார்த்தையின் வெளிச்சத்தை கொண்டு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப இன்றைக்கு ஜனங்கள் இந்த இடத்துல வர்றாங்கன்னா எதுக்காக வராங்க? என் மூஞ்ச பார்க்க வந்தாங்கன்னா வேஸ்ட்டுங்க. என் மூஞ்ச பார்த்தீங்கன்னா நான் என் கடைசியில் எங்கே போகிறேன்னு அங்கே தான் நீங்கள் வர முடியும். ஆனால் பார்க்க வேண்டியவரை பார்த்தீங்கன்னா போக வேண்டிய இடத்துக்கு நீங்கள் போகலாம். அவரை நோக்கி அவர்கள் பார்த்து, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தவைகள். அவைகள் ஒரு காலம் என்ன அடையவில்லை, வெட்கம் அடையவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை எல்லா இடுக்கண்களுக்கும் என்ன செய்தார், நீங்களாக்கி ரட்சித்தார். அப்ப உங்கள் வாழ்க்கை பிரகாசம் அடைய வேண்டுமானால், உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால், தேவன் குறித்த இடத்திற்கு நீங்கள் வந்து சேர வேண்டுமானால், இன்னைக்கு நீங்கள் நோக்கி பார்க்க வேண்டிய ஒரே ஒருவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. மனுஷனை நம்பி வீணா போனவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் இருக்கிறது அவசியம்தான். ஆண்டவர் அவர்களை நியமித்திருக்கிறார். அப்ப பவுல் சொல்லுகிறார், நான் நட்டேன், அப்போல நீர் பாய்ச்சினார், தேவன் விளைய செய்தார். ஆனால் மேட்டர் என்னன்னா, நடுகிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். வேதம் சொல்லுகிறது, அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். தேவன் தெரிந்து கொண்ட ஸ்தானம் கிறிஸ்து இயேசுவில் நமக்கு என்ன பண்ணப்பட்டிருக்குதுங்க, வெளிப்பேர் வெளியே நிற்கிறாங்க, கூட்டு உள்ள உட்காருவீங்க. வேத வசனம் வாசிப்போம். 1 கொரிந்தியரின் புத்தகம் 3வது அதிகாரத்தின் 16வது 17வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது வேத வசனம் விதமாய் சொல்லுகிறது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் என்ன செய்தீர்களா, அறியீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை என்ன பண்ணுவார், கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் எப்படி இருக்கிறது, பரிசுத்தமாய் இருக்கிறது. நீ அந்த ஆலயம் அல்ல, நீங்களே அந்த ஆலயம். அப்ப கிறிஸ்துவில வெளிப்பட்ட அந்த ஆலயம் தாம் வாசம் பண்ணும்படி தேவன் தெரிந்து கொண்டிருக்கிற இடம் நம்மளை தான் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். வேதத்தில் வாசிக்கிறோம், கைகளால் கட்டப்பட்ட இடங்களிலே தேவன் என்ன பண்றது இல்லை. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த அரசாங்கங்களோடு இருக்கிற பெரிய சவால் அது. அந்த பாரம்பரிய சபைகள்
இந்த கத்தோலிக்கர்கள் தான் பெரிய கட்டடத்தை கட்டணும், கோபுரத்தை வைக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட் எல்லாம் வேதத்துக்குள்ள இல்லாத விஷயங்களை எல்லாம் கொண்டு வந்துட்டு அவங்க இன்னைக்கு சபைனா அவங்க எதை தான் கவனிக்கிறாங்க? கட்டடத்தை. இதுக்கு பர்மிஷன் வாங்கிட்டீங்களா, அதுக்கு இது வாங்கிட்டீங்களா, அது வாங்கிட்டீங்களா, நம்மளை போட்டு தொலாவுறாங்க. பட் அவங்களுக்கு இதுதான் ஆலயங்கிற அந்த முடிவுக்குள்ள அவங்க வந்ததுனால அந்த பெரும்பான்மை சொல்லுகிறத தான் அரசாங்கம் என்ன செய்துங்க, காது கொடுத்து கேட்குது. நான் சொல்றேன், ஐயா மெய்யான ஆலயம் என்பது அவன் கட்டியிருக்கிற கட்டடமோ வச்சிருக்கிற கோபுரமோ கிடையாது ஐயா, நாங்க தான் மெய்யான ஆலயம். அதனால தான் வீட்டில் கூடி ஆராதிக்கிறானா. இங்க இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ண மாட்டேங்குது, புரிய மாட்டேங்குது. அதனால என்ன பண்றான், இன்னைக்கு வீடுகளில் யாராவது கூடி ஆராதிக்கிறத மற்ற காரியங்களை எல்லாம் இன்னைக்கு ஏதாவது பிரச்சனைகளை பண்ணி இது பண்ணலாம், எல்லாரும் நம்ம கிட்ட வந்துருவாங்கன்னு நினைக்கிறாங்க. நான் சொல்றேன், கர்த்தர் தமது சபையை கட்டுகிறார். அவருடைய இடத்துல அவன் கூடுறது, அவன் குடிசையில தொழுது கொண்டாலும் சரி, அவன் வீட்டு ஹாலில் தொழுது கொண்டாலும் ஒண்ணுமே இல்லை, பாத்ரூம் தான் கதின்னு கூட தொழுது கொண்டாலும் அவன் கூடி இருக்கிற இடத்துல கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் அவனை கைவிட மாட்டார். நீ நினைக்கிற மாதிரி அவன்லாம் கிள்ளுகிற கிடையாதுரா. அவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட விலையேற பெற்ற பாத்திரங்கள். ஓம் பார்வைக்கு வேணா அவங்க பார்க்கறதுக்கு ரொம்ப அற்பமா தெரியலாம். உன்னுடைய படிப்பு, உன்னுடைய அந்தஸ்து, உன்னுடைய தலைமத்துவம், உன்னுடைய பண்புகள் எல்லாம் உனக்கு பெருசா தெரிஞ்சதுன்னா நீ வச்சுக்கோ, உன்னோட வச்சுக்கோ. பட் அதோட எங்களை கம்பேர் பண்ணிட்டு அல்பமா நினைக்காத. நாங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், தேவனால் மீட்கப்பட்டவர்கள், கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை தரித்தவர்கள், அவள் ஆவியினாலே உச்சரிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் எங்களை அறிந்திருக்கிறார். என்னை தொடுகிறவர் அவருடைய கண்ணின் மணியை தொடுகிறார். இங்க ஒருத்தன் சீண்டுனான்னு வச்சுக்கோங்க, ஆண்டவர் மேலே ஏறி சீறிடுவார். ஆண்டவர் அவர் தமது சபையை, தமது மகிமையுள்ள சபையை மகிமையில சேர்க்கிற வரைக்கும். காரணம், ஆபிரகாம் பலியிட்ட அந்த ஸ்தானம் எத்தனை தலைமுறைகள் தாண்டினாலும் அது யாராலும் கெடுக்கப்பட முடியாதபடி கர்த்தருடைய கண்கள் அந்த இடத்தை பாதுகாக்கிறது என்று சொன்னால், அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட அவருடைய சபையை தேவன் காப்பது எத்தனை நிச்சயம். அதனால பழைய புதிய ஏற்பாட்டின் ஆரம்ப காலத்தில் ஜனங்கள்லாம் இங்கே தான் கூடிதான் ஜெபம் பண்ணாங்க. வீடுகள் தோறும் தான் அப்பம் விட்டாங்க. ஏன்னா அதெல்லாம் உத்தம விசுவாசிகள், அவங்க அப்படிதான் பண்ண முடியும். அடிக்கிறான் உதைக்கிறான், எங்கே போக முடியும்? அடி உத வராத வரைக்கும் யூதருடைய ஜெப ஆலயங்களில் போய் என்ன பண்ணாங்க, இருந்தாங்க. பவுலே அநேக முறைகளில் ஜெப ஆலயங்களில் இருந்து பிரசங்கம் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் உபத்திரவம் ஜாஸ்தியான உடனே வெளியில் என்ன பண்ண முடியல, தலை காட்ட முடியல. யூதர்களுக்கு பயந்து அவர்கள் வீடுகளிலே கர்த்தரை கூடி ஆராதித்தார்கள். வேத வசனம் சொல்லுகிறது, 2 பேர் 3 பேர் நாமத்தினாலே எங்கே கூடி இருந்தாலும் அவர்கள் நடுவே வந்து நான் வாசம் பண்றேன்றாரு. சிலர் சொல்றது, நீங்க முதல்ல ஒரு மெயின்ல ஒரு இடம் வாங்கி ஒரு கட்டடம் கட்டி பார்க்கிங் வசதியோட வச்சு, அருமையான கர்த்தருடைய பிள்ளைய, தேவன் நமக்கு எல்லாவற்றை சிறப்பாய் அவருடைய சமூகத்தில் கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அப்ப ஆண்டவருடைய வேதவசனம் சொல்லுகிறது, நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். அப்ப இந்த தேவன் தெரிந்து கொண்ட இடமும் ஸ்தானமும் இந்த 2000 வருஷமா அந்த இடத்தை மாத்துறதுக்கு யார் ட்ரை பண்றா? யார் ட்ரை பண்றா? அப்போஸ்தலருடைய உபதேசத்தின் மீது கட்டப்பட்ட இந்த இடத்தை, ஸ்தானத்தை பாத்திரத்துக்கு பிசாசு 2000 வருஷமா போராடி பார்க்கிறான். ரோமர்களால் போராடி பார்த்தான், யூதர்களால் போராடி பார்த்தான், எல்லாராலும் அவன் போராடி பார்த்தான். ஆனால் ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுகிறதில்லை. கூட்டி வகுத்து கழிச்சிங்கன்னா ஒண்ணுமே சரி கிடையாதுங்க. நமக்கு அடைக்கலம் பலன் கர்த்தர் ஒருவர் மாத்திரமே. ஆனால் வேத வசனம் என்ன நமக்கு கற்பிக்கிறது? யோவான் 4வது அதிகாரத்தின் 23வது வசனம், உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். இது ஆங்கில வேதாகம் வந்து அழகா சொல்லி இருக்குது. They will worship him with spirit and in truth. அப்ப ஸ்பிரிட்ல துதிக்கிறது, ஆராதிக்கிறதுன்னு ஒண்ணு இருக்குது. அதே நேரத்தில் தேவனை எப்படி தொழுது கொள்ளணும்? உண்மையோடு. அது உண்மைங்கிற வார்த்தையை விட அதை சத்தியத்தோடு தொழுது கொள்ளணும். தேவனுடைய வார்த்தையின்படி தொழுது கொள்ளணும். வேதவசனம் சொல்லுகிறது,
தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாயிருக்கும்படி யார் விரும்புகிறா? பிதாவானவர் விரும்புகிறார். அந்த வசனத்தை மறுபடியும் படிங்க பார்க்கலாம். உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். அடுத்த வசனம் சொல்லுகிறது, தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும். அப்போ இன்னைக்கு ஆண்டவர் ஆவியோடு தொழுது கொள்ள நிறைய பேர் ரெடியாக இருக்காங்க. ஏன்னா பரிசுத்த ஆவி வரும்போது வரங்கள் என்ன செய்து கிரியை செய்து பாட்டு பாடுறாங்க, குதிக்கிறாங்க, கையை தட்டுறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. ஆவியில் தொழுது கொள்ள அத்தனை பேரும் அடுத்து எதில் நொடி தொழுது கொள்ளணுன்றது தெரியல, உண்மையோடு தொழுது கொள்ளணுங்கிறது தெரியல. அப்போ அந்த இடம் வரும்போது எதை மூடிடுறாங்க? வேத புஸ்தகத்தை மூடி கீழே வச்சிடறாங்க. ஆனால் இன்றைக்கி நீங்களும் நானும் தெய்வத்தை ஆவியோடு ஆராதிக்கிறோம் என்பதற்காக நாம் போடுகிற கூச்சலும் சத்தமும் அல்ல, அந்த ஆவி தேவனுடைய சகல சத்தியத்துக்குள்ள நம்மளை கொண்டு வந்து சேர்க்கும். அதுதான் உண்மையான ஆராதனையின் அடையாளம். அப்போ இன்றைக்கு இருக்கிற ஆராதனைகள் எல்லாம் இசையை கூட்டி ஜனங்களை ஒரு உணர்ச்சி வயப்படுகிற ஒரு விதமான ஒரு இமோஷன்ஸ்குள்ளே வழி நடத்தி ஜனங்களை அப்படியே மழுங்க வச்சிருக்கிறாங்க. ஆனால் நீ என்ன கற்றுனாலும் சரியா, எரிகோ கோட்டை உழுணும்னு சொல்லி நீ ஒருத்தர் அதான் சொல்லிட்டாரு, சத்தம் போடு சத்தம் போடு, ஒர்ச்சி பண்ணு, பாட்டு பாடு பாட்டு பாடு, கையை தட்டி எது கீழே விழுந்துடும்? பாடு பாடு விழுந்துதான் பார்ப்போம். எரிகோ கோட்டை உளுந்ததுக்கு பாட்டு பாடினது சுற்றி வந்ததெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. அதை எத்தனை நாள் சுற்றணும், எப்படி சுற்றணும், 7வது நாள் 7 முறை சுற்றணும்னு சொன்னார் பாருங்க. அந்த ஒபீடியன்ஸ் தான் கீழே விழ வச்சுது. இதை தூக்கி ஓரம் கட்டியாச்சு. எதை? விதியை தூக்கி ஓரம் கட்டி வச்சுட்டு, ஏன் 7 தானம்மா, நான் கர்த்தருக்காக 8 தரம் சுற்றுவேன். சுற்றக்கூடாது, 7னா 7 நிறுத்திக்கோ, அவ்வளோதான். தேவன் சொன்னதை மாற்றவோ திருத்தவோ நமக்கு என்ன இல்லை, அதிகாரம் இல்லை. அப்போ எரிகோ கோட்டையை சுற்றி ஜனங்கள் கர்த்தரை ஆராதித்தார்கள் என்றால் அவர்கள் ஆவியோடு மாத்திரமல்ல, தேவனை வார்த்தையின்படி ஆராதித்தார்கள். ஆகவேதான் எரிகோ கோட்டை கீழே விழுந்தது. அப்போ இன்றைக்கு உபதேசத்தை மாற்றி, ஞானசானத்தை மாற்றி, எல்லாத்தையும் மாற்றி குழப்பி 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 ஜனங்களை செதறடிச்சு குழப்புகிற குழப்பவாதிகள் தான் நிறையா இருக்கிறாங்க. ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள். அப்போது இன்றைக்கி ஜனங்களுக்குள்ள சத்தியத்தை பிரசங்கிக்கப்பாட்டாங்களா, அவங்கள கடைசி வரைக்கும் குருடனா கபோதியாகவே வச்சுருக்கணும். ஏன்னா வசனத்தை அறிகிற அறிவு வரும்போது என்ன உண்டாகும்? தெளிவு உண்டாகும். தெளிவு உண்டாச்சுன்னா அவன் கேள்வி கேட்பான். தெளிவு உண்டாச்சுன்னா அடுத்து அவனுக்கு ஊழியம் செய்யணும்னு உள்ளங்க என்ன செய்ய ஆரம்பிச்சிடும், அறிக்க ஆரம்பிச்சிடும். அவனுக்கு தெளிவு வந்துருச்சுன்னா ஆண்டவருக்காக ஏதோ ஒரு காரியத்தை செய்யணுமேனு வரும். இவனை எப்படி தன் வசம் தக்க வைக்கிறதுங்கிறத அறிந்த பிசாசு இன்னைக்கு எல்லாருக்குள்ளுமாய் சென்று என்ன பண்ணி வச்சிருக்கிறான்னா, சத்தியத்தை உபதேசிக்கிற அளவுக்கு அவங்கள கொண்டு போகாமல் அப்படியே அவங்கள மட்டம் தட்டி மழுங்கடிச்சு உட்கார வச்சிருக்கிறான். ஆனால் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இப்படியே உக்காந்து இருக்கக்கூடாது. ஒரு உயிருள்ள ஒன்று அது என்ன பண்ணும்? அசையும், வளரும், கனி கொடுக்கும். அந்த கனிக்குள்ளே இருக்கிற விதை அடுத்து என்ன பண்ண ஆரம்பிக்கும்? இனவிருத்தி செய்ய ஆரம்பிக்கும். என்றைக்கு ஒரு ஊழியத்தில் ஒரு சபையில் அது செனமாடு மாதிரி கடைசி வரைக்கும் அங்கே உட்காந்த இடத்துல உட்காந்து அந்த சீட்டை சூடாக்குதோ அந்த சபை நல்ல சபையே கிடையாது. 4 பேர் கர்த்தருக்காக எழும்பி போய் கர்த்தருக்காக ஆண்டவர் சிலரை அந்த முதிர்ச்சிக்குள்ளே வரும்போது கர்த்தர் அந்த அழைப்பு அவர்களுக்கு கொடுப்பாரு. தமது வழிநடத்துதலை தேவன் அவர்களுக்கு கொடுப்பாரு. நீ போ, எனக்காக ஏதாவது ஒரு காரியத்தை செய். ஆனால் இந்த தலைமை போதகர் இருக்கிற அந்த பெருச்சாளிகள் என்ன பண்ணாலும் கூடாது. நீ எதுக்கு ஊழியத்துக்கு போகிற? அப்படியே ஊழியம் செய்யணுமா? நீ ஏன் கூடியே இரு. இவனுக்கு கொடுத்துருக்கிற ஊழியம் என்ன தெரியுமா? வண்டி துடைக்கணும், பாஸ்டர் வீட்டுக்கு காய்கறி வாங்கி கொடுக்கணும், பாஸ்டருக்கு டிரைவர் உத்தியோகம் பார்க்கணும், பாஸ்டருக்கு சமைச்சு போடணும். எனக்கு சில அடிமை ஊழியக்காரன்லாம் தெரியும், பாஸ்டருக்கு துணி மூலம் துவைச்சி போட்டிருக்காங்க. செய்கிறது தப்பு இல்லை, ஊழியக்காரனுக்கு செஞ்சு போகிறது தவறுன்னு நான் சொல்ல வரல. இது மாத்திரமா ஊழியம்? அவனை போய் 4 இடங்களுக்கு கிராமங்களுக்கு போய் டிராக்டர் கொடுத்துட்டு வா, பிரசங்கம் பண்ணிட்டு வா. எனக்கு இன்ன வரைக்கும் நல்லா ஞாபகம் இருக்குது. நான் ஆரம்பத்தில் ஊழியத்துக்கு வந்த புதுசில் எங்கள் அப்பா சொன்னார்,
எதுக்கு சும்மா உட்காந்துருக்கா, போய் ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு போ, இந்த சின்ன வாக்கி டாக்கிருக்குள்ள போய் எங்கே போய் சுவிசேஷன் சொல்லிட்டு வந்துட்டாரு. எனக்கா அல்லு இல்லை, எப்பா யாராவது வருவாங்க, யாரும் வர மாட்டாங்க, நீ தான் போகணுன்ட்டாரு. நான் பாட்டுக்கு எடுத்துக்கிட்டு சைக்கிள் எடுத்துக்கிட்டு இப்படியே ஒரு கிராமத்துக்கு ஈகன்னு நினைக்கிறேன். ஆனால் அன்றைக்கி கொடுத்த சுவிசேஷத்தை ஒரு 2 பாட்டி ஒரு 4 தாத்தா கேட்டாங்க. அதில் ஹைலைட் என்னன்னா, எல்லாம் பண்ணி பேசி முடிஞ்ச உடனே ஒரு பாட்டி வந்து கிஸ் கொடுத்துட்டு போயிடுச்சு. எனக்கு அது இன்ன வரைக்கும் அந்த பாட்டியோட கிஸ்ஸை நான் மறக்கலை. அப்படி ஒரு கிள்ளி ஒரு கிஸ்ஸை கொடுத்துட்டு ஒரு சொடக்கு அப்படி சுற்றி ஒரு சொடக்கு போட்டுச்சு. அறியாத பிள்ளை நல்லா பேசிச்சு அப்படின்ட்டு போச்சு. அப்படிதான் பிடிச்சி தள்ளி விடணும். ஆகவே இன்றைக்கு தேவனுடைய ராஜ்யம் அப்படிதான். அப்போ இது இனவிருத்தி செய்யணும்னா என்ன பண்ணணும்னா, போய் கர்த்தருக்காக ஆத்துமாக்கள் என்ன பண்ணணும், அந்த பக்கத்தில் காலி சேர் இருக்குல்ல, அந்த சேரில் வச்சு சொல்ல, ஆண்டவர் இதுக்கு ஒரு ஆத்துமாவை கூட்டு வர எனக்கு புத்தி தாங்கன்னு கேளுங்க ஆண்டவர்கிட்ட. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கொண்டாந்து எல்லாத்தையும் பாஸ்டர்கிட்ட விட்டுறீங்க. அவன் அந்த மாதிரி முழிக்கான். அவனுக்கு முதல்ல என்னத்தை சொல்லித்தரணும், ஏசுனா யார், முதல்ல கூட்டு போய் டீ கடையில் உட்கார வச்சு ஒரு பண்ணையும் ஒரு டீயை வாங்கி கொடுத்து கொஞ்சம் நல்லா சகஜமாக பேசுங்க. ஏசு யாருன்னு அவனுக்கு எடுத்து சொல்லுங்கள். உன் வாழ்க்கையில் என்ன பிரச்சனைப்பா, கர்த்தரால் செய்வோம், உனக்காக நான் ஜோம் பண்ணுறேன். நீங்கள் கூறிய டார்கெட் வச்சு ஒரு ஆத்துமாக 1 வருஷம் ஜோம் பண்ணி பாருங்கள், 100 ஆத்துமா 100 பேரை கொண்டு வரலாம். ஒரு வளர்ச்சி அடைந்த ஆத்துமா ஊழிய ஒரு விசுவாசி அவன் எதுக்குள்ளே போனோம். அப்போ உனக்குள்ள இன்னும் ஆத்துமாவை ஆதாயப்படுத்த முடியல, ஆவிக்குரிய மலட்டுத்தன்மை உள்ள இருக்குன்னு தான் அர்த்தம். அப்போ உன்னோட ஆவிக்குரிய கற்பத்தை யார் அடைச்சி வச்சிருக்கிறா, பிசாசு அடைச்சி வச்சிருக்கான். அந்த கற்பம் இன்னைக்கு திறக்கப்பட்டாதான் இன்னைக்கு கிறிஸ்துவுக்காக அநேகர் ஆயுத. ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், உங்களை கிறிஸ்துவுக்குள்ளாக நான் என்ன செய்தேன்கிறாரு, பெற்றேங்கிறார். அப்ப தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். தேவன் குறித்த இடமும் ஸ்தானமும். அன்னைக்கு எலியா தீர்க்கதரிசியை குறித்து வாசிக்கும் போது, அந்தி பலி செலுத்துகிற நேரம் வந்தபோது வேதத்தில் வாசிக்கிறோம், அவன் பலிபீடத்தை செப்பனிட்டான், காளைகளை சந்து சந்தாக வெட்டி குடங்கள் நிறைய தண்ணீரை ஊற்றி வாய்க்கால்களை நிரப்பி அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே நீர் இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்பதையும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்பதையும் இவைகளை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்பதை நினைத்தருளும். வார்த்தைக்கு கொடுக்கிற அங்கீகாரம் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து சேர்க்கும். ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு இன்னைக்கு நாம புரிந்து கொள்ளணும். அப்போ தேவன் இன்றைய நாட்களிலே தமது ஜனத்தை தமது வார்த்தையின்படி கூட்டி சேர்க்கிற ஒரு தெய்வமாய் இருக்கிறார். வேதத்தில் வாசிக்கிறோம், அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலிகளையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் அது என்ன செய்தது, பட்சித்து போட்டது. ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். அப்போ இந்த நாட்களிலே தேவன் குறித்த ஸ்தானத்துக்கு ஆண்டவர் கொண்டு வந்து ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் கூட்டு போய் இடத்த காட்டிட்டாரு. அதுக்கப்புறம் அவங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்த யாரு காட்டினா, ஆண்டவர் நினைவில் வைத்து தாவீதுக்கு அதை காட்டி என்ன கட்டியாச்சு, இப்போ ஆலயம் கட்டியாச்சு. ஆலயம் கட்டினதுக்கப்புறம் அது அப்படியே இருந்துட்டாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசாசு இருக்க விட மாட்டேங்கிறான். ஏன்னா அவனுக்கு எப்போ பார்த்தாலும் அவர் கட்டினா ஏதாவது ஒன்று கட்டினா அதை வந்து என்ன பண்ணணும், இடிக்கணும். அப்போ பாபிலோனுடைய காலத்தில் பாபிலோனுடைய சாம்ராஜ்யம் எழுப்பின காலத்தில் தேவனுடைய ஆலயம் என்ன செய்யப்பட்டதுங்க, இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது. அப்போ தரைமட்டமாக்கப்பட்டது மாத்திரமல்ல, இஸ்ரவேலிலே இருந்த மக்கள் முதன்மையானவர்கள் அநேக வாலிபர்கள் என்ன பண்ணப்பட்டார்கள், சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டார்கள். ஆனால் இந்த ஜனங்கள் எல்லாரும் பாபிலோனிலே இருக்கிற சமயத்தில் பாபிலோனுடைய ஆற்றின் அருகிலே தங்களுடைய கிண்ணறங்களை வச்சுட்டு அவங்க உட்கார்ந்துருக்கிறாங்க. அந்த ஊர் மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, உங்கள் ஊர் பாட்டு எங்களுக்கு கொஞ்சம் என்ன செய்யுங்களேன், பாடுங்களேன்னு கேட்குறான். ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியுது, இஸ்ரவேல் ஜனங்கள் நல்லா என்ன பாடுவாங்க, பாட்டு பாடுவாங்க. அப்போ the song is not for the entertainment but the song is for the worship unto the Lord. அப்போ இந்த ஜனங்களிடத்தில் அவர்கள் பேசும் பொழுது வேதத்தில் வாசிப்போம், 137வது சங்கீதத்தின் 1வது வசனத்தில் நீங்கள் படிக்கும்பொழுது, பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து
எதை நினைத்து அழுகிறான்? எத்தனை பேர் சீயோனை நினைச்சு அழுகுறீங்க? நான் ஒவ்வொரு நாள் அழுகுறேன். ஆண்டவரே, 54 வருஷத்துக்கு முன்னாடி நான் கண்ட அந்த எழுப்புதல் உடைய வருகைக்கு முன்னால நான் என்ன செய்யணும்? மறுபடியும் சத்தியத்தின்படி காணணும் ஆண்டவரே. எல்லா ஜனங்களும் இன்றைக்கு சிதறடிக்கப்பட்டு போயிட்டாங்க. உத்தமமில்லாத ஊழியர்கள் கையில் ஆட்பட்ட ஆடுகள் எல்லாம் இன்னைக்கு சிதறடிக்கப்பட்டு அது எங்க போச்சு, எங்க காணா போச்சு, எங்க உட்கார்ந்துருக்குதுன்னே தெரியல. வேற வழி இல்லாம போய் மாட்டிக்கிச்சு. ஆண்டவருடைய கிருபை எப்படியாகிலும் அந்த சிதறடிக்கப்பட்ட ஆத்துமாக்கள் மறுபடியும் என்ன பண்ணணுங்க? சேர்க்கப்படணும். அப்போ பாபிலோனினுடைய சூழ்நிலையும் காரியமும் அவர்களுக்கு என்னதான் சௌரியமாக இருந்தாலும் கூட அந்த பாபிலோனுடைய கவர்ச்சி ஒரு நாளும் தேவனுடைய வித்துக்கு அது என்னவா இல்லைங்க, ஒரு கவர்ச்சியாவே மாறல. The true seed cannot be attracted by the Babylonian system. காரணம், அது சீயோனுக்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்டது. அது இந்த பாபிலோனுடைய அந்த மிமிகிரி வேலையெல்லாம் அது என்ன பண்ணாதுங்க. ஆமாம், இப்போ உங்களையே கொண்டு போய் பிரித்து விட்டு 4 இடத்துக்கு பிரித்து விட்டு அந்த கோயிலில் நல்ல பாட்டு இருக்குது, மியூசிக் இருக்குன்னு கொண்டு போய் உட்கார வச்சிங்கன்னா நெளிஞ்சிட்டு ஓடியாந்துருவீங்க. ஏன்னா நீங்கள் தேவனுடைய வசனத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள். ஆமென். அப்போ அவன் பாபிலோனில் இருந்தாலும் கூட அவன் எதை நினைச்சு அழுகிறான்? சீயோனை நினைத்து அழுகிறான். அப்ப இந்த நாட்களில் எத்தனையோ உத்தம ஆடுகள் ஏதோ சூழ்நிலையில போய் எங்க போய் மாட்டிக்கிச்சு? பாபிலோனியன் சிஸ்டத்தில் உள்ள போய் மாட்டிக்கிச்சு. கல்யாணம் பண்ண நேரம் கெஞ்சணும், வேணாம்பா நீ போய் சிக்கிக்குவேன்னு கேட்டா இல்லைங்க நாங்கள் சீயோனை மாற்றிடுவோங்கன்னாங்க. அது எப்படி சீயோனை மாறும்? செங்கல்பட்டாக தான் இருக்கும். திருக்கழுக்குன்றம் திருக்கழுக்குன்றம் எப்படி செங்கல்பட்டா மாறும்? உனக்கு செங்கல்பட்டு வேணா நீ எங்கே போகணும்? செங்கல்பட்டுக்கு போகணும். திருக்கழுக்குன்றம் வேணும்னா செங்கல்பட்டுலேருந்து அதை விட்டுப்பட்டு நீ செங்கல்பட்டை திருக்கழுக்குன்றமாய் மாற்றுன்னு அது எப்படி மாற்றுவார்? சீயோனை நினைத்து அழுகிற கூட்டம் இந்த நாட்களில் உண்டு. அதன் நடுவில் இருக்கும் அலரி செடிகளின் மேலே தங்கள் கிணறுகளை தூக்கி வைத்தோம். எங்களை சிலை பிடித்தவர்கள் எங்கள் பாடல்களையும் எங்களை பாழாக்கினவர்கள். உங்களை பாட்டு பாட சொல்றவன் யாரு? எல்லாரும் சொல்லுங்க. என்னை பாழாக்கினவன். என்னங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க? என்னை பாழாக்கினவன். என்ன பாட்டு பாட சொல்றான்? மங்கள கீதம். மங்களம் செழிக்க. ஏண்டா படுபாவி, என்னை பாழாக்கி என்னை ஒன்றும் இல்லாமல் நடுத்தரில் கொண்டு வந்து விட்டுட்ட. இப்போ நான் உனக்கு என்ன பாடணுமா? மங்கள பாட்டா வரும்? பாழாக்கினவனே நீ நாசமா போவாயாகன்னு வேணா பாடலாமா ஒழிய என்ன பாட்டு வராது? மங்கள பாட்டு வராது. அவன் சொல்றான், எங்களுக்கு என்ன பாட்டு பாடு? மங்கள பாட்டு பாடு அப்படிங்கிறான். சியோனின் பாட்டுகளில் சிலதை எங்களுக்கு பாடுங்கள் என்று சொன்னார்கள். அவன் சொல்றான், கர்த்தருடைய பாட்டை அந்நிய தேசத்தில் நாங்கள் எப்படி பாடுறது? கர்த்தர் எங்களுக்கு பாடலை கொடுத்தாருன்னா என்டர்டெயின்மெண்ட் கொடுக்கல, பொழுதுபோக்குக்கு கொடுக்கல, உன்னை குஷிப்படுத்த கொடுக்கல, அவரை ஆராதிக்க கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நான் அவரை பாடும்போது என் ஆத்துமா என் இருதயம் என் மீட்டுக்கொண்ட ஆண்டவருக்குள் கம்பீரித்து மகிழும். எதுக்கு பாட்டு பாடுறியா? என்டர்டெயின்மெண்ட்டுக்கா பாட்டு பாடுறமா? இன்னைக்கு எல்லாமே நீங்க பாட்டு பூரா என்ன ஆகிப்போச்சுங்க? என்டர்டெயின்மெண்ட் ஆகிப்போச்சு. ஒருத்தனும் வீட்டில் பாட்டு பாடுறது கிடையாது. இந்த டிஜிட்டலைஸ்டு சிஸ்டம் வர வர அவன் டிவியில் பாட்டை போட்டு காலையில் சம்பிரதாயம் மாதிரி அவங்க வீட்டில் சுப்பிரபாதம் ஓடுற மாதிரி இங்கே என்ன பண்ணுறது? ஒரு பெருக்கமன்ஸ் பாட்டு என்னத்தையும் அந்த யூடியூப்பில் போட்டு விட்டு அது பக்கம் ஒரு பக்கம் கட்டிக்கிட்டு இருக்கோம். இவன் ஒரு பக்கம் வாழ்ன்னு கத்திக்கிட்டு இருப்பான். ஒன்று ஷூவை காணானும், ஒன்று இதை காணானும், கொத்தமல்லி இல்லைங்க, கருவேப்பிலை இல்லைங்க, ஒரே வீட்டை ரணகலமாக இருக்குது காலங்காத்தால. பாட்டு கேளுங்க, செல்ஃபோனில் கேளுங்க, காதில் வச்சு கேளுங்க, நல்லது, அதை பற்றி இல்லை. ஆனால் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் வாயை திறந்து பாடுங்க. என் நான் வீட்டுக்கு வந்தீங்கன்னா என்னுடைய தலைமாட்டில் பழைய பாட்டு புஸ்தகம் ஒன்று இருக்குது. 1976, 77 நடத்தின பாட்டு புஸ்தகம். எனக்கு எப்பயாவது பாடணும்னு தோணுச்சுன்னா தலைவாணியை போட்டுட்டு சாஞ்சிட்டு காலை நீட்டிக்கிட்டு ஒரு மியூசிக் இருக்க நான் மாத்திரம் பாடுவேன். கர்த்தரை பாடுறது எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, எருசலேமே நான் உன்னை மறந்தால் என் வலது கையை தான் மறந்துடட்டும், என் தொழிலை மறந்துடட்டும்,
நான் உன்னை நினையாமலும் எருசலேமின் முக்கியமான நிகழ்ச்சிகளில் அதிகமாக எண்ணாமலும் போனால் என் நாவு மேல்வாயோடு என்ன செய்வதாக? ஒட்டிக்கொள்வதாக. கர்த்தாவே, எருசலேமின் நாளிலே ஏதோமின் புத்திரரை நினையுங்கள், அவர்கள் அதை இடித்து போடுங்கள், அஸ்திபாரம் மட்டும் இடித்து போடுங்கள் என்று சொன்னார்களே. ஆனால் பாபிலோனிலே பாடல் பாட விரும்பாத ஜனத்திற்கு கர்த்தர் சொன்னார், நீங்கள் பாபிலோனிலே ஜெபம் பண்ணுங்கள். இந்த ஜெபத்தை செய்யும்படி யார் சொன்னான்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜெபம் பண்றதுக்கு இன்னொரு ஜெபம் பண்ணப்பட்டது. அந்த ஜெபத்தை யார் பண்ணானா? சாலமோன் அன்றைக்கு ஆலயத்தை பிரதிஷ்டை செய்யும்போது ஜெபம் பண்ணான். ஆண்டவரே, உம்முடைய ஜனங்கள் உமக்கு விரோதமாய் பாவம் செய்து இந்த பூமியின் கடையாந்தரங்களுக்குள்ளே அவர்கள் சிதறண்டு போனால், அவர்கள் இருக்கிற இடத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடும்போது நீர் அவர்கள் ஜெபத்தை கேட்டு. So when you pray in the Babylon, your prayer should be in the right direction. அப்ப தானியேலை அழைத்து சொல்லுகிறார்கள், நீ ஜெபம் பண்ணக்கூடாது, ராஜாவை தவிர வேற யாரும் என்ன பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவர்கள் எல்லா கையெழுத்தெல்லாம் போடப்பட்டதுக்குன்னு பின்பு தானியேல் தன் வழக்கத்தின்படியே, எல்லாரும் சொல்லுங்க, தன் கலகணிகளை திறந்து எருசலேமுக்கு நேராக அவன் ஜெபம் பண்ணினான். சோ நீ இருப்பது பாபிலோனா இருந்தாலும் உன்னுடைய ஜெபத்தினுடைய டைரக்ஷன் கரெக்டா இருக்கணும். காரணம், ஏன் அந்த இடத்தை நோக்கி அவன் ஜெபம் பண்ணான்? நீங்க இஸ்லாமிய நாடுகளுக்கெல்லாம் போனீங்கன்னா, நான் அரபு நாடுகளுக்கெல்லாம் சில இடங்களுக்கு ஊழியத்துக்கு போயிருக்கிற போது பார்த்துருக்கிறேன். அவங்களுக்கு அந்த 5 வேளை தொழுகை நேரம்னு ஒன்று இருக்கும். நான் தங்கியிருக்கிற ஹோட்டல்ஸில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த மெக்காவுடைய டைரக்ஷன் சிம்பிள் வந்து சீலிங்கில் ஒட்டியிருப்பாங்க. மெக்கா இருக்குது இல்லையா, அவங்களுடைய புனித தலம் சவுதி அரேபியாவில். அந்த மெக்காவுடைய புனித தலம் என்ன டைரக்ஷனில் இருக்குது? நம்ம ஹோட்டலுக்குள்ளே போனால் நமக்கு எது கிழக்கு வடக்கு ஒன்றுமே தெரியாது. ஹோட்டலுக்குள்ளே போய் கதவை சாத்திட்டிங்கன்னா வெயில் அடிக்குதா மழை பெய்தா ஒன்றுமே தெரியாது. எல்லாம் கம்ப்ளீட்டாக சவுண்ட் ப்ரூஃப்டு, கம்ப்ளீட்டாக ஒரு மாதிரி கும்முன்னு இருக்கும், உள்ள ஒன்றுமே தெரியாது. அப்போது அங்கே தங்கக்கூடிய இஸ்லாமிய நண்பர்கள் அவர்கள் தொழுகை செய்ய வேண்டுமானால் எதை நோக்கி தான் பண்ணுவாங்க? மெக்காவை நோக்கி தான் பண்ணுவாங்க. மெக்காவை நோக்கி தொழுகை பண்ணுறதுக்காக அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, சீலிங்கில் அந்த டைரக்ஷன் போட்டு ஒரு அம்புக்குறி, அது பச்சை கலரில் இருக்கும். அப்போ அவங்க வந்து அந்த ஜப பாயை விரித்து தொழுகை பண்ணும்போது அந்த மெக்காவுடைய டைரக்ஷனை நோக்கி தான் பண்ணுவாங்க. அப்போ ஏன் தானியேல் தேவன் குறித்த இடத்தை நோக்கி அவன் ஜெபம் பண்ணான்னு கேட்டிங்கன்னா, அது கர்த்தர் குறித்த ஸ்தானம், அதற்கான அடையாளம், அதற்குரிய அங்கீகாரத்தை அவன் கொடுத்தான். Even though I am in Babylon, my prayer will be in the right direction. அப்போ நீ எந்த இடத்துல இருந்தாலும், அப்போ ரொம்ப நல்லா இருக்கு பாஸ்டர், அப்போ நான் பாபிலோன்லேயே இருக்கிற டைரக்ஷனை மாத்திரம் எதுக்கு நேராக வச்சுக்கிறேன்? இஸ்ரவேலுக்குறா அந்த ஜெபம் வந்து எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, அங்கே பாபிலோன்லேயே இருந்து மாவரைக்கிறதுக்கு இல்லை ராஜா, என்னைக்கு ஆண்டவர் இந்த இடத்த விட்டு எங்களை கிளப்பி எங்கள் தேசத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பீர் என்பதற்கான ஜெபம். Come out of the Babylon and come out of your comfort zone. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீ யாராக இருந்தாலும் சரி, ஒரு காலத்தில் நான் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்ற பிரதர், அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் வேற வழி இல்லாமல் வந்து நீ மாட்டிக்கல, உன்னை கொண்டு போய் உள்ள விட்டுட்ட. வெளியே வர்றது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இன்றைக்கா நினைச்சனா நீ வெளியே வந்துடலாம். ஆனால் நீ வெளியே வரணும்னா உனக்கு அதனால் இருக்கக்கூடிய ஆதாயங்களை இழக்கிறதுக்கு நீ என்னவா இருக்கணும்? ஆயத்தம் உள்ளவனா இருக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், எனக்கு லாபமாக இருந்தவைகள் எவைகளோ அவைகள் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன் குப்பைமா. இந்த தம்பி எதுக்காக குரோம்பேட்டிலேருந்து ஓடி வந்திருக்கிறாரு? சத்தியத்துக்காக தான் ஓடி வந்தார். இவர் எனக்கு, இவங்க அப்பாவை எனக்கு நல்லா தெரியும், பார்த்துருக்கிறேன், பழகி இருக்கிறேன், பேசியிருக்கிறேன். ஆனால் இவரை எனக்கு நான் ரொம்ப பரிச்சயம் கிடையாது எனக்கு. இவரை தான் ஒரு நாள் குரோம்பேட்டில் பார்க்கும்போது அண்ணன்ட்டு வந்தார். இது யாரா நம்மள இந்த ஊரில் அண்ணன்னு கூப்பிட்டு ஓடியாருதுன்னு பார்த்தா இவர் தான் ஓடியாந்தார். அண்ணே, எங்கள் சூழ்நிலை எப்படி ஆச்சு, எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கண்ணே, எங்களுக்கு எதுவும் உதவி செய்யுங்க. காரணம், அது எங்கே அவங்களுக்கு இல்லாத இடமே இல்லைங்க. அவங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே பெரிய பெரிய சபைகள் எல்லாம் இருக்குது. இருந்தாலும் அந்த மனசாட்சி கேட்க மாட்டேங்குது. அங்கே போய் உட்காந்தா பாட்டு நல்லா இருக்கு, அவங்க பழகிறது நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் அடிப்படை உபதேசத்தினுடைய நிலைப்பாடு அங்கே இல்லாததுனால அந்த மனசாட்சி அங்கே இருக்க இடம் கொள்ளலை. அதுக்காக பிரயாசப்பட்டு பிள்ளைங்க ஓடி வராங்க.
கர்த்தருக்கு சித்தமான அடுத்த தரம் இன்னும் நிறைய பேர் வருவாங்க. அப்ப நான் இதை எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், இந்த காட்களிலே உத்தம இருதயமுள்ள சுத்த மனசாட்சி உள்ள ஜனங்கள் எல்லா இடங்களிலும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இருதயங்கள் வாதிக்கப்படுகிறது. ஆனால் அவர்கள் எல்லாரும் இன்றைக்கு செய்ய வேண்டிய காரியம், நல்ல தீர்மானம் செய், நீ புறப்பட்டு சீயோனை நோக்கி வா. காரணம், அந்த இடம் தான் தேவன் குறித்த இடம். அங்கேதான் கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். எத்தனை பேருக்கு ஆசீர்வாதம் வேணும்? இங்க இந்த தேவனுடைய உபதேசத்தின் சத்தியம் தான் தேவன் குறித்த ஸ்தானம். அந்த இடத்துக்கு வந்தா கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் நமக்கு என்ன செய்யுங்க, நிச்சயமா கிடைக்கும். சாலமோன் செய்த ஜெபத்தை உங்களுக்கு நான் நினைவு கூற விரும்புகிறேன். 1 ராஜாக்களின் புத்தகம் 8வது அதிகாரம் 46வது வசனத்திலிருந்து நான் படிக்கிறேன். பாவம் செய்யாத மனுஷன் இல்லையே, ஆகையால் அவர்கள் உமக்கு விரோதமாய் பாவம் செய்து தேவரீர் அவர்கள் மேல் கோபம் கொண்டு அவர்கள் சத்துருக்கள் கையில் அவர்களை ஒப்புக் கொடுத்து அவர்கள் சத்துருக்கள் அவர்களை தூரலாக்கி சமீபத்தில் ஆகிலும் இருக்கிற தங்கள் தேசத்திற்கு சிறைப்படுத்தி கொண்டு போகும்போது அவர்கள் சிறைப்பட்டு போயிருக்கிற தேசத்திலே, எல்லாரும் சொல்லுங்க, சிறைப்பட்டு போயிருக்கிற தேசத்திலே தங்களில் முதல்ல உணர்வு வேணும். இருக்கிற இடத்துல இருந்து என்ன வேணுங்க, உணர்வு வேணும். அதாவது உணர்வு சிலருக்கு என்னன்னா மறத்து போயிடும். அதுதான் இன்னைக்கு லவோதிக்கேயா சபை குறித்து ஆண்டவர் வேதனைப்படுற விஷயம். அதுதான், அதுக்கு அனலும் இல்லை குளிரும் இல்லை. தான் எந்த நிலைமையில் இருக்கிறோங்கிற உணர்வு அதுக்குள்ள இல்லை. தான் நிர்வாணியா இருக்கிறதையும் அவலட்சணமா இருக்கிறதையும் அவர்கள் பார்வை இல்லாமல் இருக்கிறதையும் உணராமல் என்று எழுதுகிறார். அப்போ அந்த உணர்வற்ற நிலைமையில் இருக்கிற ஜனத்திற்கு இந்த குஷ்டரோகத்தை பற்றி நீங்க படிக்கும்போது மெடிக்கலி என்னன்னா, அந்த அம்மா தழும்பு எங்க வருதோ அந்த இடத்துல வந்து உணர்ச்சி இருக்காது. என்ன இருக்காது? உணர்ச்சி இருக்காது. அது வந்து அந்த அந்த உணர்வு பகுதிகள் எல்லாம் செத்து போயிடும். ஸோ இந்த குஷ்டரோகம் ரொம்ப உச்ச நிலைக்கு வந்த பிறகு டாக்டர்கிட்ட அவங்க போகும்போது அவங்களுக்கு கொடுக்குற ஆலோசனை என்னன்னா, they should not live by feeling, they have to live by principle. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உணர்வுகளின் அடிப்படையிலால் அவங்களால வாழ முடியாது, விதிகளின் அடிப்படையிலால் வாழணும். அது என்னங்க விதிகளின் அடிப்படையிலாம் உணர்வுகளின் அடிப்படையிலாம்? இப்போ உங்களை கூப்பிட்டு ஒரு நல்ல ஒரு பாட்டிலில் குளிர்ந்து ஐஸ் தண்ணி வச்சிருக்கிற கையை உள்ளே விட்ட உடனே என்ன பண்ணுவீங்க, ஷூ ஜில்லுன்னு இருக்குன்னுவீங்க. ஏன், என்ன இருக்குது கையில்? உணர்ச்சி இருக்குது. இங்கே கொதி தண்ணியை வச்சுருக்கேன், உள்ளே போடும்போதே அந்த சூட்டில் என்ன பண்ணுவீங்க, டப்புன்னு கையை எடுத்துடுவீங்க. ஏன்னா உங்களுக்கு என்ன இருக்கிறதுனால. குஷ்டரோகம் பிடிச்சவனுக்கு என்ன இருக்காது, உணர்வு இருக்காது. அதனால் அவன் எங்கேயாவது போன எத்திக்கிட்டான்னா எத்தனை இடத்துல காயம் பட்டுரும். காயம் பட்டு என்ன ஒழுகும், ரத்தம் ஒழுகும். எங்கேயாவது போய் இடிச்சு. அதனால் அவங்களுக்கு தே ஹாவ் டு லிவ் பை பிரின்சிபல்னா என்ன அர்த்தம், ஒவ்வொரு முறையும் வெளியே போயிட்டு வந்ததுக்கப்புறம் தங்கள் உடலை உச்சந்தலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் ப்ராக்டிக்கலாக பரிசோதிக்கணும். ஏன் பரிசோதிக்கணும்னா, எங்கேயாவது எனக்கே தெரியாமல் என்ன பட்டிருக்கா, காயம் பட்டிருக்கா. அதனால தான் குஷ்டரோகம் பிடிச்சவங்களுக்கெல்லாம் நல்ல அந்த கனமான இது கொடுப்பாங்க. என்ன கொடுப்பாங்க, ஒரு செப்பல் மாதிரி கொடுத்துருப்பாங்க. எதுக்காகனா, கல்லோ முள்ளோ ஏதோ குத்துச்சுன்னா கூட அவங்களுக்கு என்ன தெரியாது, ஃபீலிங்ஸ் இருக்காது. அப்புறம் என்ன ஆகுனா, இது கொஞ்சம் நேரத்தில் அவங்க சரீரத்தில் இருக்கிற ரத்தம் எல்லாம் வெளியில் போய் அவங்க உயிருக்கு அது என்ன ஆகிடும். அப்போ இது ஆவிக்குரிய நிலையில் எடுக்கும்போது இன்றைக்கு அநேகர் ஆண்டவரிடத்தில் ஒரு குஷ்டரோகி கேட்குறான், ஆண்டவரே நான் சுத்தமாக உமக்கு என்ன உண்டா, சித்தம் உண்டு. ஆண்டவர் சொல்ல சுத்தம் உண்டுன்னாரு. தொட்ட உடனே அவனுக்கு என்ன ஆச்சுன்னா, இழந்து போன அந்த உணர்வு மறுபடியும் அவனுக்குள்ள வந்துருச்சு. அப்போ இன்றைக்கு ஆண்டவர் சபையை தமது வார்த்தையினால் தொடும் பொழுது இந்த மரத்து போன சொரணையற்ற நிலைமை இன்னைக்கு மாறி ஒரு உணர்வடையும் போது தான் அங்கிருந்து வெளியே வர முடியும். ஆனால் அது இங்கே சியோனில் இருந்துட்டு பாபிலோனுக்கு போய் உக்காந்துக்கிட்டு என்ன சொல்லுது, அது டேஸ்டாக இருக்குங்குது. இது என்ன பண்ணுவீங்க நீங்கள்? வீட்டில் நல்லா வக்கனையாக சமைச்சு கொடுத்த சாப்பாடை சாப்பிட்டுவிட்டு ரோட்டில் இருக்கிற பரோட்டாவும் சாலனும் டேஸ்டாக இருக்குதுன்னா அவனை என்ன பண்ணுறது நீங்கள்? அந்த மாதிரி ஒரு நன்றி கெட்ட கூட்டம் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே இருந்தது. நாங்கள் எகிப்திலே இருந்தால் எங்களுக்கு தாவிலை. அப்போ பாபிலோன் உன் பின்மாற்றத்தை அது உற்சாகப்படுத்தும். பாபிலோன் உன்னுடைய தவறான காரியங்கள் எல்லாவற்றுக்கும் துணை போகும். பாபிலோன் உனக்கு கவர்ச்சியாக இருக்கும்.
நீ வசனத்துக்கு விரோதமாய் செய்யக்கூடிய எல்லா காரியத்துக்கும் அது உனக்கு கூட துணையாக நிற்கும். ஆனால் சீயோன் ஒரு காலம் அது ஒத்து வராது. இங்கே இருந்தால் ஜனங்கள் கர்த்தருக்காக வாழ வேண்டியபடி வாழணும். காரணம், தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது. வேதவசனத்தில் வாசிக்கிறோம், நீ முதலாவது உணர்வடையணும், இரண்டாவது மனம் திரும்பணும், பாவம் செய்து அக்கிரமம் பண்ணி துன்மார்க்கமாய் நடந்தோம் என்று தங்கள் இருதய சிறையிருப்பின் தேசத்திலே நோக்கி வேண்டுதல் செய்து தங்கள் சிறைப்பிடித்துக் கொண்ட தங்கள் சத்துருக்களை தேசத்திலே தங்கள் முருதத்தோடும் தங்கள் முழு ஆத்மாவோடும் உம்மிடத்தில் திரும்பி தேவரே தங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தங்கள் தேசத்திற்கும் தேவன் தெரிந்து கொண்ட இந்த நகரத்திற்கும் உம்முடைய நாமத்திற்கென்று நான் கட்டின இந்த ஆலயத்திற்கும் நேராக உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது, பாபிலோனில் இருந்தாலும் எதை நோக்கி விண்ணப்பம் பண்ணணும்? எருசலேமை நோக்கி. அதனால தான் தானியேல் அந்த மாதிரி செய்தான். உம்முடைய வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவன் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டு அவர்கள் நியாயத்தை விசாரித்து. அப்ப தேவன் குறித்த இடம், இப்ப நாமெல்லாம் தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். இப்ப கர்த்தர் நமக்குள்ள வாசம் பண்றாரு. ஆனால் தேவன் குறித்த இடத்தை குறித்து கர்த்தர் இன்னொரு திட்டத்தை வச்சிருக்கிறார். புறஜாதிகளுடைய காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் என்ன ஆக்கப்படும்? புறஜாதிகளால் மிதிக்கப்படும். அதனால தான் இப்போ ஈரான் வந்து அடிச்சிருக்கிறான். இது தொடர்ந்துகிட்டே இருக்கும். ஆனால் தேவன் தமது சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு அதே இடத்துல கர்த்தருடைய ஆலயம் மறுபடியும் நிறுவப்படும். ஆனால் அந்த ஆலயம் நிறுவப்பட்டு வரவேண்டிய கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் உள்ள வந்து தன்னை தான் கிறிஸ்து போல காண்பித்து கொண்டு எல்லா அட்டகாசியத்தையும் பண்ணுவான். அதை பற்றிலாம் ரொம்ப விரிவாக பேசப்பட நமக்கு டைம் இல்லை. ஆனால் தேவன் தமது கோப கலசத்தை ஊற்றும் பொழுது வேதத்தில் வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ஒருவனும் தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே பிரவேசிக்க கூடாமல் இருந்தது. The entry was closed because the God's judgment was happening outside the church. இது நீங்கள் வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் இது குறித்து நான் விவரமாக இன்னொரு நாள் நான் உங்களுக்கு பேசுகிறேன். தேவனுடைய ஆலயம் மகிமையினால் நிலைந்திருந்தது. தேவனுடைய ஆலயத்தை சுற்றிலும் வாதைகளும் தேவனுடைய நியாயத்தீர்ப்பு உண்டாகி கொண்டிருக்கிறது. அந்த நியாயத்தீர்ப்பின் காலம் முடியும் மட்டும், தேவனுடைய கோபாக்கினி நேரம் முடியும் மட்டும் ஒருவனும் எதற்குள்ளே பிரவேசிக்க முடியல. தேவனுடைய ஆலயம் பிரவேசிக்க முடியல. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் நம்ம மத்தியிலே அவர் வாசம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அப்போ அந்த நாளிலே தேவன் எல்லாவற்றையும் முடித்து தமது 1000 வருடம் இந்த பூமியில் அரசாட்சி செய்யும் போது அந்த தேவனுடைய ஆலயத்தினுடைய வாசல்கள் திறக்கப்படும். வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அனாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா. அந்த மகிமையின் ராஜா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அந்த ஆலயத்திற்கு போன உடனே அது 1000 வருஷம் கழித்து அதுவும் காலி ஆயிரும். கடைசியில் நம்ம போய் இருக்க போகிற ஆலயம் யாருன்னா தேவருடைய பிரசன்னத்தில் போய் இருக்க போகிறோம். நான் இருக்கும் இடத்தில் நீங்களும் இருக்கும்படி. அதுதான் நம்மளுடைய ஃபைனல் டெஸ்டினி. அந்த இடத்திற்கு போகிற வரைக்கும் அவர் குறித்த ஸ்தானத்தை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாதுங்க, விட்டுறக்கூடாது. காரணம், கர்த்தர் தமது ஆசீர்வாதத்தை அங்கே வைத்திருக்கிறார். அப்போ இந்த நாட்களிலே ஏசாவை போல ஒருவேளை போஜனத்திற்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விட்டு போட்டது போல இன்றைக்கு அநேக தேவன் தங்களுக்கு கொடுத்த ஸ்தானத்தை, தங்களுடைய இடத்தை, தங்களுடைய அதிகாரத்தை, தங்கள் உரிமையெல்லாம் மறந்து அவர்கள் இஷ்டம் போல ஏதோ இந்த உலகத்தினுடைய சர்வைவலுக்காக தேவன் தங்களுக்கு கொடுத்திருக்கிற விலையேறப்பட்ட காரியத்தை ஈஸியாக உதாரணப்படுத்திட்டு போயிடுறாங்க. கர்த்தர் எல்லாவற்றை குறித்து கர்த்தர் ஒரு நாளில் கணக்கு கொடுப்பார். எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்பட்டதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். ஆகவே இன்றைக்கு பாபிலோனினுடைய சிறையிருப்பில் இருந்து போன ஜனங்களிலேயும் சுத்த மனசாட்சி உள்ள ஒரு 4 பேர் என்ன செஞ்சான்? உள்ள இருந்தான். தானியேல் இருந்தான், சத்ராக் மேஷக் அபேத்நேகோ இருந்தான், நெகேமியா இருந்தான், எஸ்ரா இருந்தான். இவர்கள் எல்லாருடைய வேலை என்னன்னா, எப்படி பாழாய் போன சீயோனை மறுபடியும் சீர்படுத்துறது. அதுக்கு முதல்ல அவங்க செய்த ஒரே ஒரு காரியம், அவர்கள் கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபித்தார்கள். அப்ப இவ்வளவு சீர்கேடையும் பாழான நிலையையும் சபைக்குள்ள வச்சுட்டு தேசத்தை ஆசீர்வதியும் தமிழ்நாட்டு ஆசீர்வதினா எப்படி வருவார்? ஆண்டவர் சொல்றாரு, முதல்ல உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை பார், அப்புறம் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற. ஆமாம்,
நீ தமிழ்நாடு ஆசீர்வதின்னு சொல்கிறது, இந்தியாவை ஆசீர்வதின்னு ஜெபம் பண்ணுறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும் ராஜா, முதல்ல நீ ஆசீர்வாதமாக இருக்கிறியாங்கிறத முதல்ல யோசித்துப்பார். கர்த்தர் குறித்த ஸ்தானமாகி அவருடைய உபதேசத்தை நிலைப்பாட்டுக்குள்ள என்றைக்கு உன்னுடைய ஊழியம் உன்னுடைய விசுவாச ஜீவியம் வந்து செட்டில் ஆகுதோ அதுதான் தேவன் குறித்த இடம். அங்கே தான் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். அடித்து சொல்லுவேன். அப்போ என்ன ரொம்ப பெரிய அளவில் யாருக்கும் தெரியாது, என்னை குறித்து பெரிய அளவுக்கு அறிமுகம் ஒன்றும் இல்லை. ஆனால் கர்த்தர் தந்த இந்த உபதேசத்தின் அடிப்படையில் தேவன் குறித்த இடத்துல நான் நிற்பதனால் என்னுடைய வாழ்க்கை கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறது. அப்போ அந்த ஆசீர்வாதத்தினுடைய மேன்மை என்னன்னா, நான் கையிட்டு செய்கிற எல்லா காரியத்திலும் கர்த்தர் என்ன செய்கிறார், என்னோடு கூட இருக்கிறார். அப்போ வேதத்தில் நம்ம வாசிக்கிறபடி அந்த ஒரு மெய்யான ஒரு நிலைக்குள்ளே இன்னைக்கு நாம் கடந்து போற வேண்டும். கர்த்தர் குறித்த ஸ்தானம். ஆகவே இந்த செய்தியை யூடியூப்பில் கேட்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, ஒரு காலத்தில் இருந்தேன் பிரதர், இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல பிரதர், இந்த சாக்கு போக்கெல்லாம் சொல்லாதீங்க. இன்னும் கர்த்தர் தமது வருகையிலே தமது மகிமையிலே சபையை சேர்த்து கொள்ளுகிற வரைக்கும் அவர் குறித்த இடமும் அந்த ஸ்தானமும் இந்த இடத்தை விட்டு என்ன செய்யல, நீங்கி போல. நீ உணர்வடைந்து மனம் திரும்பி ஜெபித்தால் ஆண்டவர் குறித்த இடத்துல அவருடைய வாசனம் இருக்கிற இடத்துல கர்த்தர் உன்னை கொண்டு போய் என்ன பண்ணுவாருங்க, சேர்ப்பார். அந்த நிலைதான் உன்னை கிறிஸ்துவின் வருகைக்கு என்ன பண்ணுங்க, மறுரூபப்படுத்தும். அந்த ஒரு பாக்கியத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும்னா சரியான உணர்வும் மனம் திரும்பதிலும் இந்த நாளிலே நமக்கு தேவை. தேவன் குறித்த ஸ்தானம் ஆபிரகாமுக்கு ஈசாக்குக்கு காண்பித்த இடம், தாவீதால் விலை கொடுத்து வாங்கப்பட்ட இடம். அதிலே சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டினான். ஆனால் அந்த ஆலயம் இடிக்கப்பட்டது, கட்டப்பட்டது, இடிக்கப்பட்டது, கட்டப்பட்டது. அப்புறம் மறுபடியும் இப்போ தரமட்டமாக தான் இருக்குது. ஆனால் தேவனுடைய தீர்க்க தரிசன வாக்கியங்களின்படி மறுபடியும் கட்டப்படும். ஆனால் இது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருந்தாலும் இன்றைக்கு நாமே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். கிறிஸ்துவாகிய ஆலயம் இன்னைக்கு நம்ம மத்தியில் இருக்கிறார். ஆகவே அவர் தமது வார்த்தையின் மூலமாக நம்ம மத்தியில் வெளிப்பட்டிருக்கிறார். கிறிஸ்து தமது வசனத்தின் வடிவத்தில் தமது சபைக்கு தம்மை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த வெளிப்பாட்டுக்குள்ளே நம்மை உண்மையும் உத்தமமாய் காத்துக்கொண்டு அதற்கேற்றபடி நம்முடைய விசுவாச ஜீவியத்தை நாம் கட்டமைப்போம். கர்த்தர் வரும்போது அவர் சமூகத்தில் காணப்பட கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக என்று சொல்லி இந்த காலை வேளையில் தேவனுடைய செய்தியை நிறைவு பண்ணுகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் எழுப்பி நிற்போம். நம் யாவரும் தலைவணங்கி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் நல்ல பிதாவே, காலை வேளையில் நீர் தந்த முடிய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி. உம்முடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது கர்த்தாவே. உம்முடைய வார்த்தையின் மாலை எங்களை ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய தெய்வீக பிரசன்னம் இந்த கால வேளையில் எங்கள் மத்தியில் இருந்ததற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். தேவன் குறித்த ஸ்தானமும் இடமும் உம்மாலே குறிக்கப்பட்ட இடத்தை மாற்ற திருத்தி அமைக்க யாருக்கு அதிகாரம் இல்லை கர்த்தாவே. நீர் மறுபடியுமாய் ஒரு நாள் அதே ஆலயத்தில் வந்து நீர் மகிமையின் கர்த்தராய் பிரவேசிக்கிற வரை அந்த இடத்தின் தடயத்தை கூட மாற்ற ஒருவனுக்கு அதிகாரம் இல்லை கர்த்தாவே. நீ நிச்சயம் அதிலே மாறாதவராய் இருக்கிறீர். இந்த நாட்களிலே இதை ஆவிக்குரிய நிலையிலே நாங்கள் உணரும் போது தேவன் ஏற்படுத்தின குறித்த ஸ்தானத்தை இன்றைக்கு சத்துரு பல உபதேசங்களாய் பல ஸ்தாபனங்களாய் சில பிரிவுகளாய் இன்னைக்கு பிரித்து வைத்திருக்கிறான் ஆண்டவரே. ஆனாலும் நீர் உம்முடைய வார்த்தையின்படி உம்முடைய வார்த்தையின் வெளிப்பாட்டிலே உம்முடைய மெய்யான சபை நீர் கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறீர். அந்த இடத்திலே வந்து யாவரும் நிற்க நீர் கிருபை அருளும்படி ஜெபம் பண்ணுகிறேன். சுத்த மனசாட்சியை தாரும், உத்தம மனசாட்சியை தாரும். வார்த்தையினுடைய வெளிச்சத்துக்குள்ளே யாவரும் கடந்து வரும்படி நீர் உதவி செய்யும். பாபிலோனிலே சௌகரியத்துக்காய் சொகுசான வாழ்க்கைக்காக இல்லாதபடி பாபிலோன் அழிக்கப்படுவதற்கு முன்பதாக அவர்கள் பாதுகாப்பான சீயோனை நோக்கி கடந்து வர நீர் உதவி செய்யும் கர்த்தாவே. உத்தம இருதயத்தை தாரும் கர்த்தாவே. சீயோனின் பாட்டை இங்கே எப்படி பாடுவது என்கிற அந்த உத்தம மனசாட்சியுள்ள இருதயத்தை, உணர்வுள்ள இருதயத்தை ஒவ்வொருவருக்கும் இந்த காலவெளியில் அருளும்படி ஜெபம் பண்ணுகிறேன். நம்முடைய தயவுள்ள பிரசனத்துக்குள்ள எல்லாரையும் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறேன். காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும், ஆசீர்வதி. நம்முடைய தயவுள்ள கரத்திலே தாங்கி நடத்தும். தொடர்ந்து நடக்கிற ஆராதனைகளில் நம்முடைய கிருபை இருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் வேண்டுதல் செய்கிறேன். ஆமென்.